இஸ்லாமிய கலாச்சாரமே சிறந்தது என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்குது. இந்த தலைப்பு தர்றதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. பொதுவாக பெண்களுக்கு இப்படியான ஒரு தலைப்பு தருவதற்கு காரணம் என்னென்னா, நம்ம எந்த கலாச்சாரம் இன்றைக்கு நிறைய கலாச்சாரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. சாதாரணமாக முஸ்லீம் பெண்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு அதிகமாக காட்டப்படுகிற கலாச்சாரம் அதாவது திரைப்படங்கள்லையும் நாடகங்களையும் அதிகமாக பார்க்குற நேரத்துலையும் ரோட்டோரமாக போகிற நேரத்துலையும் ஒரு கலாச்சாரம் காட்டப்படுவது. அதிகமாக காட்டப்படுறதுனால இந்த ஏதாவது ஒன்று அதிகமாக பார்த்துட்டாங்கன்னா அதில் ஒரு ஆசை வரும், அல்லது புதுசாக பார்த்துட்டாங்கன்னா ஆசை வரும், புதுனமாக பார்த்துட்டாங்கன்னா ஆசை வரும். இதை மாதிரி இந்த கலாச்சாரங்கள் காட்டப்பட்டு கொண்டிருக்கிற டைமில் இஸ்லாமிய கலாச்சாரம் காட்டப்படலை. அது காட்டப்படுற அல்லது பேசப்படுற இடங்கள் அதான் பள்ளிவாசல்களில் பயான்கள். அது பேசப்படாமல் போனால் அதிகமாக எதை பார்க்குறாங்களோ அந்த கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி உள்ள பேச்சு வேற, இப்போ வேற. யங்ஸ்டர்ஸுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும், அது முதியவர்கள் அப்படி பேச மாட்டாங்க. அது இளமையில் உள்ளவர்கள் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. அவங்களுக்குள்ள புதுசாக அது செட் பண்ணியிருப்பாங்க. புதிய நாகரிகங்களில் உடைகள் வந்திருக்கு. அப்படி நிறைய வர்ற நேரம் ஒரு முஸ்லீம் தளம்பாமல் சரியான முறையில் நேர்த்தியாக தன்னுடைய பயணத்தை போகணும். இப்போ நம்ம வேறு வழிக்கு வர்றோம், நிறைய ரோட்டுகள் திரும்பி திரும்பி இருக்கும். வேறு வழிக்கு போகிறோம்னா வேறு வழிக்கு வரணும். அப்படியே திரும்பி அப்படியே வேங்கலைக்கு போயிடக்கூடாது, வெளிப்பண்ணிக்கு போயிடக்கூடாது. போகிறது எங்கேயோ அந்த நோக்கத்தில் நம்ம போகணும். அதே மாதிரி நம்ம பேசுகிற நேரத்தில் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நம்ம மரணித்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையணும், பெருமானாரை பார்க்கணும், பெருமானாரோடு பேசணும், பெருமானுடைய அன்பில் நலையணும், அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த மக்கள் இவ்வளவு ஒரு நேசம் என்ற எல்லாருடைய நோக்கமும் ஒரு முஸ்லீமாக இருந்தால் இதா அமையணும். இந்த நோக்கத்துக்கு போகிற நேரத்தில் நல்ல அந்த நோக்கத்தில் பயணிப்பாங்க. தொழுந்துருவோம், நோம்பு பிடிப்போம், சரியா இருப்போண்டு எல்லாம் கரெக்டாக வர நேரம் ஒரு சாப்பாடு கொடுக்க போயிருப்பாங்க. அங்கே 4 பேர் புதிய ஒரு கலாச்சாரத்தை உடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவ்வளோ பிள்ளைக்கும் இதை மாதிரி உடுத்து நானும் வரணுமேன்னு ஒரு ஆசை வரும். இப்படி இது என்ன தவறு அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். இதை தேடி போவோம், அதுதான் ஃபேஷன் அப்படின்னு வரும். அந்த நிற்கலாது. ஏன்னா அவங்க மெஜாரிட்டியாக இருந்தாலும் அது பிழை தான், தப்பு தான், தவறு தான். அவங்க நிறைய பேர் பீச் ஓரமாக நிற்கிறாங்க, நான் மட்டும் கண்ணங்கரேன்னு கருப்பாக போய் நிற்கிறேன்டா இப்படி உடுத்துட்டு. அங்கே வெக்கப்பட ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் இப்படி தான் அந்த இடத்துக்கு போவேன். அதில் நான் அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி போனாலும் என் ட்ரெஸ் இதுதான். ஏன்னா கொள்கையில் ஒருவர் உறுதியாக நின்றால் அந்த தலைமல் வராது. 1000 பேர் ஒரு மாதிரி உடுத்தான், போதைப்பொருள் மாதிரியே இந்த கலாச்சார உடைகள் நுழையுது. சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஸோ அதை சுட்டி காட்டி அதோட பிழைகளை திருத்தி, வேண்டாமா இந்த பாதையில் பயணிங்கன்னு மூத்தவர்கள் அவர்கள் முன்மாதிரியாக நிற்கணும், பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லணும் என்பதற்கு இப்படி ஒரு தலைப்பு தரப்பட்டு. சரி, இப்போ அங்கே காண்றது ரொம்ப அரிது, அப்படியான உடை இல்லை சொல்லலாது. ப்ரூவ் பண்ணணும், நம்ம பிள்ளைகள் அதை நம்பணும், அதெல்லாம் அசிங்கம்னு நினைக்கணும், அது சாக்கடைன்னு நினைக்கணும், அது ஃபீல் பண்ணணுமா இருந்தால் சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். அதனால இங்க சின்ன பிள்ளைகள் அம்மா வீட்டுக்கு வருவாங்க, ராத்திரி 2 மணிக்கு வருவாங்க. ஏன் 2 மணிக்கு வர்றாங்க? இங்க உங்க ஊர்ல 2 மணிக்கு உமா வருவாங்களா வீட்டுக்கு? உமா வீட்டிலே தான் இருப்பாங்க. வாப்பா 2 மணிக்கு வர்றது வேற. அங்க பொதுவா ராத்திரி வாழ்க்கைன்னு இருக்கு, நைட் லைஃப்ண்டா அவங்க கிளப்புகளுக்கு போயிருவாங்க. தெளிவாக தான் நடந்து வருவாங்க, ஆனால் குடிச்சிருப்பாங்க, ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க. அது ஆணுக்கு ஒன்று தான், பெண்ணுக்கு தான். அப்படியே வீட்டுக்கு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கதவெல்லாம் தட்ட மாட்டாங்க. ஃபோனில் பாஸ்வேர்டு அடித்தா கேட் திறப்பட்டுரும், கதவு திறக்கலாம். இவங்களா என் நண்பர் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் இங்கேருந்து அமெரிக்கா வீட்டுக்கு கதவை திறப்பார், டெக்னாலஜி பயன்படுத்துவாங்க. ஸோ அடிச்சுட்டாங்கன்னா பாஸ்வேர்டில் வீட்டுக்கு போனாங்கன்னா பிள்ளைகள் உறங்குவாங்க, நாளைக்கு காலையில் ஸ்கூல் போகணும், இவங்க அப்படியே தூங்கிடுவாங்க. நான் கேட்குறேன், இது ஃபர்ஸ்ட்டு. மிச்சம் வேணாம், கொஞ்சம் உங்கள் மனசை கொண்டு போய் அமெரிக்காவில் ஒரு ராத்திரி லைட் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டிட்டேன்.
இப்படி உள்ள இங்க ரொம்ப இதா உடுத்துட்டு வருவாங்க. அந்த பெண்கள் மாதிரி நீங்க உடுக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. உங்க உமாமார்களும் நைட் லைஃப் போறது நல்லம் நீங்க நினைச்சாதான் அதுக்கு ஆசைப்படலாம். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது நீங்க மாறணுமா, உங்க உமா மாறக்கூடாதான். வெஸ்டர்ன் லைஃப் என்றாலே மோசமான வாழ்க்கை, அது ரொம்ப அருவருப்பான வாழ்க்கை. வெக்கம் கூச்சம் அதெல்லாம் இல்லை, மானம் அதெல்லாம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால இந்த வாழ்க்கை நல்லமா இல்லையா அல்லாண்டு புரிந்து எங்க கலாச்சாரத்துக்குள்ள பெண்கள் அது சிறந்தது என்று புரிஞ்சு வரணும் என்பதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டதனால நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, சிலது நான் ஓப்பனா பேச வேண்டியிருக்குது, மறைச்சு பேச இயலாது. ஏன்னா இப்ப வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியும். ரெண்டாவது என்ன ஆகும், அங்க ஃபேமிலியில ஒரு பொம்பளை வச்சிருப்பாரு, இன்னும் 4 ஆம்பளை இருப்பாங்க. இப்படி சொன்னாதான் நம்ம ஆட்களுக்கு புரியும் என்பதுக்கு சொல்றேன். நான் இதுக்கு சொல்லல, அசிங்கம் குப்பை தொட்டிய நாகரிகம் என்று நம்ம பெண்கள் நினைக்க கூடாதுன்றதுக்கு சொல்றேன். திருமண விழா என்று சொன்னா அப்படி வந்தா இதை பார்த்து இதை மாதிரி உடுக்கணும். சுபஹானல்லாஹ், வேறு வழியும் எனக்கு தெரியும் என்பதற்கு சொல்கிறேன். நான் ஒரு திருமணத்துக்கு கலந்து கொள்கிற நேரம் ரொம்ப கோபத்தோடு நான் திரும்பினேன். அந்த ஆத்திரத்துக்குள் நாங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய விளம்பரப்படுத்துற நேரம் அது நாத்தம், அது குப்பை, அது அசிங்கம் என்று புரிய வைக்கிற நேரம் நான் சிலதை காயப்படுத்துற மாதிரி பேசுறதா நினைக்காதீங்க. குப்பையை புரிய வைக்கிறதுக்கு அதை கொஞ்சம் மோந்து பார்க்கணும், அதை டேஸ்ட் பண்ண வைக்கணும். நாக்கில் கொஞ்சம் வச்சாலும் அது எப்படி என்று புரியும். அதுக்கு காலையில் போயிருப்பா. சரி, ஊருக்குள்ளே அப்படிதான் ராத்திரி 2 மணிக்கு வர்ற நேரத்தில் வேற ஒரு ஆள் அப்படியே உம்மா விட்டுட்டு போயிருவாங்க. யாரோட இப்ப வந்தீங்க, பாப்பா வேற ஒரு ஆளோட வந்திருப்பாரு. இப்படி உங்க வீட்டுல நடந்தா சம்மதிப்பீங்களா? வெஸ்டர்ன் கல்ச்சர் வேணும் என்ற பிள்ளைகள் அதாவது சொன்னா நாங்க இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவோம் கூடாது அல்லாஹ் உணர்கிற விதத்தில் மிக சிறந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு விதம். இன்னொன்று நான் சொல்றேன், இது ரொம்ப முக்காடு போட்டு தான் நீங்க கேட்கணும், ஆனா சொல்லி ஆகணும் என்பதுக்கு சொல்கிறேன். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தமிழ்ல சொல்லாம இங்கிலீஷ்ல சொல்றேன். அதாவது அங்க பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிளே ஏரியா கொண்டு போவோம். அவங்க விளையாடுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, பவுன்சர்ஸ்ல ஏறி பாஞ்சி குதிச்சு துள்ளி, அதெல்லாம் நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டு நிற்போம். சின்னது ஏறட்டும், சின்னது ஓடட்டும், அதை பார்த்து ரசிப்போம். அதான் சந்தோஷம். புள்ள சிரிக்கிறனா நம்ம சிரிப்போம். ஏனென்றா சின்ன மதலைகளோடு அந்த அன்பையும் பாசத்தை அல்லாஹ் கல்புல தந்திருக்கிறான். இத மாதிரி ஒரு குமரு புள்ள வயசுக்கு வந்துட்டா அந்த புள்ளைக்கு அங்க செய்யறத கொஞ்சம் நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டோன்ட் பி பிரெக்னன்ட், என்ஜாய் யுவர் செல்ஃப். எனக்கு தமிழ்ல அசிங்கமா சொல்ல இயலாது. என்ஜாய் யுவர் செல்ஃப், டோன்ட் பி பிரெக்னன்ட், டேக் யுவர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னுவாங்க. அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அசிங்கமா இது வேணுமா? இது வேணும் என்று பேசுறவர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஏசியாவில் நிறைய இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? கொஞ்சம் காரமா இந்த தலைப்பை பேசாட்டி வருகிற காலம் மிக மோசமாக நிற்குது, கடுமையான கவலையாக நிற்குது. இஸ்லாத்தை தலக்குனிய வைக்கிறதுக்கு முஸ்லிம்கள் காரணமாகி விடுவார்கள் ஆண்டு சொல்லுகிற அளவுக்கு முஸ்லிம் பெண்களுடைய ஆடை மிக மோசமான நிலைமைக்கு போகிறது. ஹிஜாப் அணிந்த பெண்களை, முஸ்லிம் பெண்களை கேவலப்படுத்துகிற விதத்தில், அவர்களை ஒரு புறமாக ஒதுக்குற விதத்தில், இது என்னப்பா இந்த ட்ரெஸ் என்று கேட்கிற விதத்தில் ஆகிக்கொண்டு போறதனால் சொல்லுகிறேன், சிறந்த ஒரு கலாச்சாரத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு காட்டி தந்த கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு வாழ தெரியாம எங்கேயோ திணறி காட்டில் உள்ள மிருகத்தை விட மோசமா வாழ்ற ஒரு சமூகத்துடைய கலாச்சாரத்தை எடுத்தோமே. இதையும் பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், நீங்கள் யகூதிகளையும் நசாராக்களையும் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு பின்பற்றுவீர்கள் தெரியுமா? அவர்கள் ஒரு உடம்பு பொந்துக்குள் பூந்தால் நீங்களும் பூருவீர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். அணுவணுவாக உங்களுக்கு அவர்கள் தான் வேணும் என்று சொல்கிறேன். உம்மத்தை ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு 1000 பேர், அதாவது நிறைய இழப்புகள் சந்தித்து இந்த உம்மத்தை செய்து பள்ளிக்கு எடுத்து விட்டு சொன்னாங்க, இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் யகூதிகளையும் நசாராக்களையும் ஷிப்ரன் பி ஷிப்ரின், சான் சானாக முளமுளமாக பின்தொடருவார்கள். அவர்கள் சொல்வது தான் இவர்களுக்கு டேஸ்டாக நிற்கும். அவர்கள் ஒரு பொந்துக்குள் பூந்தால் இவர்களும் அதுக்குள் பூருவார்கள். இன்றைக்கு வெஸ்டர்ன் லைஃப், அவங்களோட பேச்சுவார்த்தை, ஒரு சகோதரர் கால் பண்ணி கவலைப்படுறார், மிடில் ஈஸ்ட்ல கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை கொண்டு போய் மனைவிக்கு போடுறார், கஷ்டப்பட்டு வச்சிருப்பாங்க. அது என்னண்டா ஏழைகளுக்குரிய உணவு.
அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள சாப்பாடு வச்சிருப்பாங்க. ரொம்ப தூரம் நடந்து போய் ஃப்ரிட்ஜுகளை திறந்து பார்ப்போம், சாப்பாடு இருந்தா ரூமுக்கு கொண்டு வந்து சூடு பண்ணி அதை சாப்பிடுவோம். மீத பிடிச்சி எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்பி வச்சிரும். நாட்டுக்கு அனுப்பி வச்சா என் மனைவி, அவர் என்னோட அழுத பேசுறார், என் மனைவி என்ன பேசுறான்னா, ஒரு நாள் நான் இந்த ஃபங்க்ஷன்லாம் போகாதீங்க, அதெல்லாம் தப்புன்னு சொன்னா நான் உங்களுக்கு அடிமையான்னு கேட்கிறா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு அடிமையா? இந்த வசனத்தை சொல்லிக் கொடுத்தது திரைப்படங்கள். நான் என்ன உங்களுக்கு அடிமையா? வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்றைக்கு என்ன சொல்லிக் கொடுத்து? ஃபைனான்சியல் ஃப்ரீடம். ஹஸ்பண்ட் போய் ஹேண்ட்பேக் கேட்க வைக்கமா? நான் எந்த நேரம் உங்கள்கிட்ட கேட்கிறதா? நான் எனக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும், நானும் உழைக்கணும், எனக்கு வேண்டிய மாதிரி சலூன் போகணும், நான் வேண்டிய மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும், ஸோ நான் உழைக்கணும்னு ஒரு கூட்டம் புறப்பட்டுச்சு வெஸ்டர்ன்ல. அதுதான் உங்களுக்கு வேணும் என்று சொன்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சாதாரணமாக ஒரு காட்டுக்குள்ள போனா அங்க மிருகங்கள் இருக்கு. சாதாரண மிருகங்களுக்கு தெரிகிறது, அங்க உள்ளவனுக்கு தெரியல. அதாவது நீங்க காய்கறிகள் சாப்பிடுறீங்க, இன்றைக்கு பகல் சாப்பிட்டு இருப்பீங்க, இந்த காய்கறிகள்லாம் வர்றதுக்கு என்ன, பிள்ளைகள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, பெரியவங்க படிச்சிருப்பாங்க, அதாவது எல்லாரும் கடந்து வந்த பருவம் நீங்க, அதெல்லாம் பாடசாலைகளில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். ஆண் மரம் பெண் மரம், இந்த ரெண்டையும் சேர்ந்தா தான், அதாவது ஆண் பூ பெண் பூ இருக்கு மரத்தில், அல்லது ஆண் மரத்தில் ஆண் பூ வரும், பெண் மரத்தில் பெண் பூ வரும். இதுல வந்து என்ன ஆகும்டா, மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கு பிறகுதான் காய்கறிகள் வரும். அதான் உலக நியதி, சாதாரண நியதி, அது தனியாக அப்படி இல்லாட்டி நடக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் மதீனாவுக்கு போல மக்கள் மரத்து ரெண்டு எடுத்து கெட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை யார் ரசூலுல்லாஹ், இப்படி பண்ணினா என்னமோ விளைச்சல் கூடுது, அதனால தான் பண்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது என்னன்னு தெரியல. விளைச்சல் என்னப்பா ஆச்சு? நீங்க தானே யார் சொல்ல சொன்னீங்க, நாங்க தான் கெட்டி கெட்டி வைப்போம், நீங்க வேணான்ட்டீங்க. அப்பதான் சொன்னாங்க, இது அமர்த்துக்கும் விஷயம் அம்ரி துனியாக்கும், நான் துனியாவுடைய விஷயத்தில் ஏதாவது ஏவினால் நீங்க வந்து நீங்க அதில் அறிந்தவர்களாக இருந்து அதை எடுத்துடாதீங்க. இஸா அமர்த்துக்கும் பிஷைஇம் மின் அம்ரி தீனிக்கும், தீனுடைய விஷயத்தில் நான் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, அதாவது இந்த மரங்கள்ல ஆண் மரம் பெண் மரம் தான் அவங்க செய்ய போறாங்க. அல்லாஹ் சூரா யாசின்ல 36வது வசனம், 36வது அத்தியாயம், அது 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அத ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, அல்லாஹ் பரிசுத்தம், அவன் மட்டும்தான் உண்டு, அவன் மட்டும்தான் ஒத்து. இந்த அண்ட சராசரத்திலே ஒரே ஒருவனா நிக்கிறான், அவன் மட்டும்தான். சுப்ஹான் அல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, மத்த அம்புட்டும் ஜோடி தான். ஆம்பளை மனுஷன்ல ஆம்பளை பொம்பளை, சிங்கத்துல ஆம்பளை பொம்பளை, மாடுல ஆம்பளை பொம்பளை, எல்லாம் ஜோடி தான். அப்ப எல்லாத்திலையும் ஜோடி படைச்சான். அல்ல மிம்மா தும்பித்துல நீங்க நாட்டுறீங்களேப்பா, அதுல ஜோடி என்றான். அல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான், என் மரத்துல ஜோடி இருக்குப்பா, அந்த காலத்துல தெரியாது, மரத்துல ஜோடி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சூரா யாசின்ல. அப்ப எல்லாத்திலையும் ஜோடியை வச்சுட்டு அவன் மட்டும் நினைச்சு நிக்கிறான். ஜோடி சேர்ந்தாதான் இனப்பெருக்கம் நடக்கும். இன்றைக்கு அமெரிக்காவோட சிச்சுவேஷன் என்னச்சு, வெஸ்டர்ன்ல யூரோப்ல திருமணம் முடிக்க மாட்டாங்க. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு போய் அங்க என்ன பண்றாங்கன்னா, 2 பேரை பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளை, சின்ன 1ஆம் ஆண்டுல. ஏன்பா உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இப்பலிருந்தே அவங்க 2 பேரும் பழகட்டும் பண்றாங்க. ஏன் அங்க அப்படி நடக்குது இல்லை. நம்ம நாட்டில் திருமணம் முடிப்பாங்க வயசுக்கு வந்துட்டாங்கடா, அங்க ஆண் லூத் நபி சமுதாயம் செஞ்ச மோசமான வேலையை பகிரங்கமா செஞ்சுட்டு போறாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு வெக்கம் கெட்டவங்க அதுக்கு ரெஜிஸ்டரும் பண்றாங்க. அந்த நாட்டில் அதுக்கு சட்டம் இருக்குது. 2 பேர் ரோட்ல நடப்பாங்க, ஆம்பளைல அவங்க குடும்ப வாழ்க்கையா, அதெல்லாம் ரொம்ப அருவருப்பு. இப்ப நான் கேட்கிறேன், இது இந்த நாட்டில் நடக்கட்டுமா? இது உங்க குடும்பத்தில் நடக்கிறது அனுமதிப்பீங்களா? இப்படி வெஸ்டர்னா வாழணும் என்று துடிக்கிற பெண்கள்கிட்ட நான் கேட்கிறேன், பொம்பளை பிள்ளைகள் அந்த வயதை அடைஞ்சிட்டு வர நேரம் அந்த ஆசை வருமே, அவங்க எல்லாம் இந்த கலாச்சாரம் பெஸ்ட்னு நினைச்சு இந்த இடத்துக்கு போய் வாழணும், இப்படி எல்லாம் எடுக்கணும், எல்லாம் அங்க வரணும். ஸோ இப்படி சொல்லிட்டு போனால் ரொம்ப அருவருப்பாகவே இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் போய் வாழவே இயலாம மரத்தை ஒருத்தன் கெட்டி பிடிக்கிறான், என்னப்பா இதுதான் என் வாழ்க்கைன்றான். ஒருத்தன் நாய்க்குட்டியை தடாவி என்னப்பா மை பப்பி மை வைஃப்ன்றான். உனக்குச்சா அமெரிக்காவில் 3 W சொல்லுவாங்க, அவசரமா சேஞ்ச் ஆகுமா 3 W, நம்ப இயலாத 3 W. என்னப்பா 3 W அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது வெதர், அமெரிக்கன் வெதரை சொல்லவே இல்லாண்டுவாங்க. அதாவது இப்படி சேஞ்ச் ஆகும்.
இப்போ வெயில், அப்போ மழை. அது சில நாடுகள் அப்படி நிற்கும். மலேசியாவில் போய் நின்றோம்டா அகோர வெயில் அடிக்கும். இன்னும் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு போகிற அடா மழை பெய்யும். இப்போதான் வெயில் அடிச்சிச்சு, அட மழை கடந்து மறுபடி வெயில் அடிக்கும். ஸோ வெதரை நம்பேலாண்டுவாங்க. அடுத்தது அமெரிக்காவில் நம்பேலாதது என்ன? அதாவது ஒர்க்லேயும் அப்படிதான், வேலையில் தூக்கி ஹையர் அண்ட் ஃபயர். இப்போ ஒருத்தர் எடுத்து இப்போ முடிக்கிறது. மூணாவது ஒன்று இருக்குது, அதான் வைஃப். நம்பவே நினைவாங்க இப்ப இருப்பா, நாளைக்கு வைஃபை இருக்க மாட்டான். இந்த கல்ச்சர் பெஸ்டா இருந்தா இதுக்கெல்லாம் அறிக்கை சொன்னா உங்களுக்கு புரியும். நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்கு மேல நான் அது படிச்சு, அப்ப நான் ஞாபகம் சரி, இந்த 2 மில்லியன் 20 lakhs 20 லட்சம் பேர், என் ஞாபகம் சரியா நான் 2010 வாச்சது 20 லட்சம் பேர். அதாவது புள்ளை இருக்குது, உம்மா இருக்குது, வாப்பாவை காணோம். வாப்பா இல்ல. அமெரிக்கா ஒரு சட்டம் போட்டுச்சு, பக்கத்துல யாரோட நீங்க இப்ப வாழ்றீங்களோ அவர் தான் வாப்பா அந்த பிள்ளைக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் தேவை. நான் சொல்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதோ தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு நாள் போய் அமெரிக்காவில் இப்படி உட்கார்ந்தா உங்களுக்கு வாந்தி வருமா சிரிப்பு வருமானு எனக்கு தெரியாது. இதுதான் அந்த கலாச்சாரம். இப்படி சொல்ல போனா பயான் முழுக்க அமெரிக்கன் கல்ச்சரை பேசினதாக, யூரோப் கல்ச்சரை பேசினதா இருக்கும். எல்லாரும் ஆசை ஒரு நாளாவது யூரோப்ல வாழ்ந்துட்டு வரணும், ஜெர்மன்ல போய் வாழ்ந்துட்டு வரணும், யூகேல வாழ்ந்துட்டு வரணும். இப்போ உள்ள கலாச்சாரம் தெரியுமா? எப்படி லிவிங் டுகெதர். ஒரு வீடு எடுப்பாங்களாம், 2 பேர் வாழுவாங்களாம். அந்த வீட்டு வேலை சும்மா ஒரு பேச்சுக்கு $1000 கூலி கட்டணும். இவன் $500 கட்டுவாங்களாம், அவர் $500 கட்டுவாங்களாம். திருமணம் முடிக்க மாட்டீங்களா? ஆமா இல்ல, 3 மாசமா நாங்க வாழுவோம். 2 பேர் பர்கர் வாங்கிட்டாங்கடா, இவர் பர்கருக்கு இவர் கட்டுவாராம், அவங்க பர்கருக்கு அவங்க கட்டுவாங்களாம். 3 மாசம் கழிய நாங்க பிரிய போறோம்டா, லிவிங் டுகெதர், அவங்க பிரிஞ்சிருவாங்களாம். இப்படி எல்லாம் இருக்குதுண்டா. அன்பு தாய்மார்களே, இந்த அருவருப்பு தான். இதுல தமிழ் வேஷனை தான் நீங்க திரைப்படத்தில் பாக்குறீங்க. ஹாலிவுட் பாலிவுட் வாங்க, இதெல்லாம் பெரிய மாற்றம் இல்லை. அவங்க நடத்துறதுல கொஞ்சம் கம்மி பண்ணி, இது எங்க கல்ச்சருக்கு சரி வராது, இந்தியாவுடைய கல்ச்சர்ல இருந்து சிலரை எடுத்துட்டு ஓரளவு அவன்கிட்ட எடுத்து பிச்சை வாங்கி வச்சு செய்யறது தான் நம்ம புள்ள நிறைய நேரம் பேசு. ரசூலுல்லாஹ் அவருடைய கலாச்சாரத்தை எவ்வளவு நேரம் கேட்டீங்க? எத்தனை பயான் ஒரு மாதத்தில் கேட்டிருப்பீங்க? எத்தனை தடவை தன்னுடைய ஈமான சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி முயற்சி எடுத்திருப்பீங்க? அப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கிற நேரம் நம்ம பிள்ளைகள், நம்முடைய குற்றம், பிள்ளைகள் அதிகமா எதை பார்க்குதோ அதை விரும்பும், பாதையில எதை காணுதோ அதை விரும்பும். அந்த பிள்ளைகளுக்குள் அந்த தடையை நாம சொல்லி, இது அசிங்கம், இது அருவருப்பு. ஆடு மாடுக்கு தெரிந்தது கூட இவங்களுக்கு தெரியலையே. காட்டுள்ள சிங்கம் குட்டி போடுது, நம்ம ஊர்ல உள்ள மாடு குட்டி போடுது, அங்க உள்ளவர்களுக்கு அது இல்லையப்பா. அதே தெரியாம படிச்ச மாமேதைகள், பெரிய ப்ரொஃபசர்கள், சயின்டிஸ்டுகள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ தெரியாதுண்டா. இந்த அசிங்கமான கலாச்சாரம் வேணுமான்னு கேட்டா இதுதான். அன்பிக்கினியவர்களே, இந்தியாவுடைய திரைப்படங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா காதல் 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 என்றே காதலுக்கே சொல்லுவோம். அவ்வளோத்தையும் காதலை சொல்லிட்டு அந்த படத்தை நடிச்ச 50 பேரும் கூகுள் அடிச்சு பார்த்தா அவ்வளோ பேரும் டிவோர்ஸ். எவன் பேரெல்லாம் அடிச்சு பார்த்தா அவன் எல்லாம் காதலை நடிச்சவனுக்கு வாழவே தெரியாது. அன்பு தாய்மார்களே, கலாச்சாரம் வேணும்னா திறந்து தரப்பட்டிருக்கு. மெல்ல மெல்ல சில வீடுகளுக்குள்ள அந்த கலாச்சாரம் நுழைந்து, அன்றைக்கெல்லாம் டிவோர்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருந்த முஸ்லீம் ஊர்களுக்குள்ள திருமணம் முடிச்ச உடனே டிவோர்ஸ் ஆகுமான்ற பயத்தில், 50% டிவோர்ஸ் ஆகிருமான்ற பயத்தில் பெரியவர்கள் நடுங்கி நிற்கிறார்கள். சின்ன பிரச்சனைக்கு என்னமான்னு கேட்கிறாங்க. படத்திலையும் நாடகத்திலையும் சொல்லி கொடுத்தது வாழ்க்கையில கொண்டு வந்து வச்சா ஒரு நாளும் சிரிச்சு வாழ முடியாது, ஒரு நாளும் சேர்ந்து வாழ முடியாது. நம்ம கலாச்சாரம் வேற, நம்ம பக்கம் வேற. இந்த பக்கத்துக்கு திரும்பினால் ஒரு வீட்டுக்குள்ள அமைதி நிலவும், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும், கணவனும் மனைவியும் சிரித்து, குழந்தைகள் சிரித்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வரும். எது வேணும் என்று கேளுங்க. உலகத்துக்கு போலியாக, அதாவது ஆட்டம் காட்டுறதுக்கு நாங்க இப்படி வாழ்றோம். வெளி உலகத்துக்கு எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டா சந்தோஷமா சாப்பிடப்பா, மனைவி புள்ள குட்டியோட உட்கார்ந்துட்டு அழகா சந்தோஷமா சாப்பிட்டு பிஸ்மில்லான்னு சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்க்கு சொல்லணும். இவன் என்ன பண்றான்டா, சாப்பாடு மேசையில வச்சு அப்படியே ஒரு செல்ஃபி அடிச்சுட்டு அதை அப்படியே ஷேர் பண்ணி விடுறது. 50 பேர் சாப்பாடு அடிக்கிறத பாரு. அவன் என்ன பார்த்துட்டு நினைப்பான், இவன் இந்த பெரிய சாப்பாடு அடிக்கிறானா, அவனுக்குள்ள என்ன வரும்?
எதுக்கு? இவன் நிஜமா சந்தோஷமா சாப்பிடல, நான் சாப்பிட்றேன்னு ஒரு பிரம்மத்தை காட்டுறான். இந்த துனியால அதிகமானவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையை விட்டுட்டு போனாங்கடா, நாங்க வாழ்றோம்னு வெளி உலகத்துக்கு சிரிச்சு காட்டுறாங்க. உள்ளக்குள்ள ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியே சொன்னா கேவலமாயிரும் என்று மறைக்கிறார்கள். சிரிக்க முடியாமல் உள்ளக்குள்ள அழுகிறார்கள். வெளியே வர்ற நேரம் நாங்க சிரிக்கிறோம் என்று முகத்தை செய்து கொண்டு வர்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்ந்த வாழ்க்கை அதுவல்ல, அது நிஜமான வாழ்க்கை, அது உண்மையான வாழ்க்கை. அதனால இப்பையில இருந்தே எந்த கலாச்சாரம் வேணும், இது கோடி கொடுத்தாலும் குழி தோண்டி புதைக்கிற நேரம் மன் தஷப்பா பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் என்றாங்க ரசூலுல்லாஹ். கோபத்தோட சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ். யார் ஒரு சமூகத்தை பின்தொடர்றார்களோ பின்பற்றாங்களோ அவங்க அந்த சமூகம் அப்பா, அந்த சமூகம் அப்பாண்டாங்க ரசூலுல்லாஹ். என் சமூகம் இல்ல, லைஸ மின், என் கூட்டம் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு அவங்க முக்கியம்னா அங்க போய் சேர்ந்துக்கோங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நிக்கால, அதாவது வெள்ளிக்கிழமை வந்தா அவர் ஹாஜியார் பள்ளிவாசலுக்கு ஒரு ஜும்மா, வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு அவங்க வீட்டில் நடக்கிற அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு இஸ்லாம் வரக்கூடாதா? அதுக்கு பொம்பளை புள்ளைய கை துறக்க உடுப்பாட்டி வெட்டிங் ஃப்ராக் 1/2 கிலோமீட்டருக்கு உடுக்கும், அது பின்னாடி ஒருத்தன் தூக்கிட்டு போகணும் அந்த வெள்ளை உடுப்பு. ஆனா சொந்த கை தெரியுமா? இது அவ்வளோத்தையும் காட்டி கொமரானா ரோட்டில் வச்சே மறைச்சு விட்டு கொண்டு போற சமுதாயம். நான் சரிப்பில சொல்லல, அதுல அப்படி மறைச்சு வச்சுட்டு திருமணத்தில் 50 பேருக்கும் திறந்து கொடுக்குறீங்களே, யாரு சொல்லி தந்த கலாச்சாரம்? யாரு சொல்லி தந்தது? எல்லாத்தையும் உட்கார வச்சு ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த பொம்பளை புள்ளைய வெக்கத்தோட கூச்சத்தோட நிக்கிற புள்ள திருமணம் முடிக்கிறான் 50 பேருக்கு எக்ஸிபிஷனை உட்கார வச்சு உட்கார. ஆனா ஆம்பளை சபையில ஆம்பளைகள் வந்து போவாங்க, குறைஞ்சபட்சம் வேட்டராவது வந்து போவான். ஆம்பளை இல்லையா அவன் ஆம்பளை இடத்துல சேர்க்க மாட்டாங்க, அவன் வேட்டர் தானே. குடும்பத்துள்ள எவனெல்லாம் வந்துட்டு போவாங்க. இந்த அசிங்கமான ஒரு மேக்கப், நான் மேக்கப் தடைன்னு சொல்லல, நான் சொல்லுவேன் இஸ்லாத்துல ஹலாலான மேக்கப், இஸ்லாத்துல ஹலாலான ட்ரெஸ் எல்லாம் நான் சொல்றேன் பிறகு. ஆனால் இப்படி உடுப்பாட்டி வச்சு 50 பேருக்கு காட்சி பொருளை காட்டுற நேரத்தில் தாய்மார்கள் நினைக்கணும், இது யாரு கலாச்சாரம்? இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் எங்க கலாச்சாரமா? இது யார்கிட்ட இந்த களவெடுத்த கலாச்சாரம்? இது யாரு சொன்ன கலாச்சாரம்? அவங்களோட சேர்ந்துக்கோங்கன்றாங்க ரசூலுல்லாஹ், அவங்களோட போங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு திருமணத்தை காட்டி தந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறையை காட்டி தந்தாங்க. சோ அதுல நாங்க இஸ்லாம் இல்லையா? இன்னொன்றுல இஸ்லாமா? பெருநாள் வந்தா எல்லாரும் உடுத்துட்டு பள்ளிவாசலுக்கு போய் தொழணுமா? அப்ப முஸ்லீமா? நோன்பு வந்தா எல்லாரும் நோன்பு பிடிப்போமா? அப்ப முஸ்லீமா? ஆனா வெளியில சுத்துறதுனால எங்களுக்கு இஸ்லாத்துக்கு ஏலாதான். அது என்னப்பா, எங்க வீட்டுல இருந்து கல்யாணம் வர நேரத்தில் இஸ்லாத்துக்குள்ள நிக்கலாதான். மரத்தோண்டி சாப்பாடு, குடல் சாப்பாடு, பேருந்து கோல் வரும் எனக்கு என்னமோ மாடு அறுத்துட்டு அதுல குடல் இருக்குது, அதுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பாங்களாம். கிட்டத்தில் ஒரு ஆள் கேட்கிற, இது ஏழுமா ஏழாதாண்டு? அட குடல் சாப்பாடு என்ன சாப்பாடு இதுக்கெல்லாம் யாரு பேர் வச்சது? நீ விரும்பினா என்ன சாப்பாடும் கொடுங்க, ஈரல் சாப்பாடும் கொடுங்க, கிட்னி சாப்பாடும் கொடுங்க, பிரச்சனை இல்லை. கல்யாணத்தில் இப்படி ஒரு சாப்பாடு இருக்குன்னா இந்த மரபு உங்களுக்கு யாரு உருவாக்கினது? பேருவல் ஒரு தலைவர் உருவாக்கினாரா? யாருக்கும் இந்த மார்க்கத்தில் கை போட அதிகாரம் இல்லை. பெருமானார் போட்ட கோடை மீறக்கூடாது. பெருமானார் எங்க நிக்க சொன்னார் அங்க நிக்கணும். அதை தாண்டி ஒரு ஸ்டெப் எனக்கும் உங்களுக்கும் யாருக்கும் எந்த அல்லாமாவுக்கும் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜத்துல் வதா மரணிக்க 82 நாட்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் நிக்கிற நேரம் மக்கள் எல்லாம் பார்க்கிற நேரம் அல்லாஹ் அறிவித்தான், இன்றைக்கு உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன். இதுக்கு பிறகு மார்க்கத்தில் ஆட் பண்ண யாராலும் மேலாது, எந்த ஆலிமாலும் மேலாது, எந்த அல்லாமாவாலும் மேலாது, எந்த ஷேகாலும் மேலாது. இந்த மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. ஹவுலுல் கௌசருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் தண்ணி கொடுப்பதற்கு நிற்பார்கள். எல்லோரும் தாகத்தோடு துடிக்கிற நேரம், அந்தந்த உம்மத்தினர் அந்தோடைய நபிமார்களை சந்திக்கிற போற நேரம், எங்களுடைய நபியை பார்க்க நாங்கள் போவோம். தண்ணி வேணும் என்பதற்காக வேண்டி பெருமானார் தன் கரத்தால் தண்ணீர் குடிக்கிற நேரம், அந்த நேரத்தில் கூட்டம் கூட்டமாக போகிற நேரம் மலக்குமார்கள் வந்து ஒரு கூட்டத்தை தடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தி விடுங்கள், என்னுடைய உம்மத்தி விடுங்கள் என்பார்கள். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நபியே இன்னக லா தத்ரி மா ஹதஸு பஅதக், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பிறகு மார்க்கத்தை அவர்கள் தனக்கு வேண்டிய மாதிரி மாற்றி கொண்டார்கள், அவர்களை உங்க கிட்ட அனுப்பேலாது, உங்க கிட்ட அனுப்பேலாது, உங்க கையால தண்ணி கொடுக்க அனுப்பேலாது, அவர்கள் அதுக்கு தகுதி இல்லை நபியே.
அவர்களை அங்கிருந்து செக் போஸ்ட்ல அதுல வச்சு தடுப்பார்கள். மார்க்கத்தை நபி முடித்து விட்டார். மைக் வேணும்னா நீங்க கண்டுபிடிக்கலாம், புதுசா மொபைல் போன் அப்டேட் பண்ணலாம். உங்களுக்கு தொழுகைய சுபஹ் 2 ரக்காத்து இல்லப்பா, இந்தல இருந்து அப்டேட் பண்ணிட்டோம், நியூ வெர்ஷன் 3 ரக்காத்து. விளங்குச்சா? ருக்கூல இதுக்கு பிறகு சுப்ஹான ரப்பியல் ஆலா ஓத தேவையில்லை, இதுக்கு பிறகு சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓத தேவையில்லை. அப்படியே நீங்க இதுக்கு அப்டேட் பண்ணிட்டோம், சூரா யாசின் ஓதணும் ருக்கூல. யாருக்கும் எந்த அதிகாரமும் மார்க்கத்தில் கொடுக்கப்படலை. அப்படின்னா வேறு வழி நெடுகிலும் பல திருமணங்கள் நடக்குது, பல சடங்குகள் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சடங்கு யார்கிட்ட எடுத்தது? எந்த ஆட்கள்கிட்ட கடன் எடுத்தீங்க? எந்த மதத்திட்ட கடன் எடுத்தீங்க? இந்து மதத்திட்டையா இல்ல வேற ஏதாவது மதத்திட்டையா? யாரிடம் கடன் எடுத்தீங்க? ஒரு விஷயம் எனக்கு தெரியல, யார்கிட்ட கடன் எடுத்தீங்கன்னு தெரியாது. இஸ்லாத்துல மட்டும் இல்லன்னு தெரியுது, இஸ்லாத்துல மட்டும் அது இல்லன்னு தெரியுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் அவர்கள் என்ன பண்றாங்கண்டா, எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டாங்க. கடல் பிளக்கிறத பார்த்துட்டாங்க, பிளந்ததை பார்த்தாங்க, ஃபிரௌனுடைய பட அழிகிறத பார்த்தாங்க. அப்படி போற நேரம் அவங்களுக்கு ஒரு புதிய கல்ச்சர் தெரியுது. ஒரு சிலையை வச்சுட்டு மக்கள் வணங்குறாங்க. மூசா, எங்களுக்கும் ஒரு கடவுள் வேணுமே. அவங்க ஒரு சிலை வச்சுட்டு வணங்குற மாதிரி எங்களுக்கு இஜஅல்லனா இலாஹ கமாலஹும் ஆலிஹா, எங்களுக்கும் ஒரு அப்படி ஒன்று கொண்டு வாங்களே அவங்கள மாதிரி. மூசா நபிக்கு வந்த கோவம் எப்படி இருக்கு? அட பாவிகளா, ரப்பு மேல அவனுக்கு சிலை வணக்கு இல்லைன்னு சொன்னவங்களுக்கு போடுங்க, அதுக்குள்ள எண்ணெயை ஊத்துங்க. ரசூலுல்லாஹ் எண்ணெய் ஆவரமா பண்ணாங்க, எண்ணெயை ஊத்தி பாலை ஊத்தியா செஞ்சாங்க. ரப்பிடம் கேட்பதுக்கு எண்ணெயின் தேவையில்லை, பாலும் தேவையில்லை. தாய்மார்களை நான் என்ன சொல்லண்டா, இந்த வாயில கொஞ்சம் திறந்து கொடுத்தா புதிய ஒரு இஸ்லாத்தை இன்னொரு உருவாக்கிடுவார். அப்படி உருவாக்க யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு ஒரு கலாச்சாரத்தை சொல்லி தருகிறது. இஸ்லாம் ரொம்ப தெளிவான ஒரு கலாச்சாரத்தை நமக்குள் கொண்டு வருது. அதனால தெளிவா பாருங்க, அதை படிச்சு அணுவணுவா போனோம்டா. இந்த பீச்சில் ஒரு ஆள் நடக்கிறாரு, நடக்கிற நேரம் அவர் நடந்ததுக்குரிய அடையாளம், அவருடைய கால் பாதங்கள் வச்ச இடங்கள் தெரியுது. பின்னாடி ஒரு ஆள், அவர் போன இடத்துக்கு நீங்க போகணுமா, இதா இந்த தடங்கள், அது இதை நோக்கியே போங்க, அவர் எங்க போனாரோ அங்க போகலாம், இதை பார்த்து நடங்க. இஸ்லாம் இதான் சொல்லுது. பெண்களா, சஹாபி பெண்களா அசிங்கமா ஆபாசமான உடையோட நிக்கிறாங்க. வெக்கம், நாம கொஞ்சம் ஹதீஸ்ல சில விஷயங்கள் சொல்ல போக்களை கொஞ்சம் காரமா சொன்னா அதுக்கு ரொம்ப வெக்கப்படுறவங்க உம்மா புள்ள பாங்கன்னு எல்லாம் உட்கார்ந்துட்டு அசிங்கமான காட்சி. என்ன போற நேரம் கண்ணை பொத்தி கொள்றது, பிரேக்கா திரும்ப திறந்து பார்க்கறதா இல்ல, எல்லாம் ஹலால் ஃபில்டர் பண்ணிக்கிறாங்க ஜமியத்துல் உலமா. இது ஹலால் படம். பேரளவில் முஸ்லீமாக, மற்ற அளவில் இஸ்லாமுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வாழ்ற ஒரு வாழ்க்கை வந்து. அதனால புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு ஊட்டி வழங்க. இல்லைன்னா நடு தெருவில் அந்த பிள்ளைகள் நிற்பார்கள், அசிங்கமாக நிற்கும், வாழ மாட்டார்கள், திருமணம் முடிச்சு வாழ மாட்டாங்க. அமெரிக்காவில் 20 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறது தான் இங்கே நடக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் இங்கே நடக்கும். அங்கே எப்பயோ டிவோர்ஸ் ஆகி, டிவோர்ஸ் முத்தி போய் திருமணம் வாழமண்டு, ஆம்பளை பொம்பளை வாழுவோமண்டு, என் ஃப்ரெண்டு எனக்கு நல்ல மண்டு என்னமோ கூறுகெட்டத்தனமா ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து சேருது. அதனால இப்ப நாம பார்ப்போம் இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன. அன்பார்ந்த தாய்மார்கள், இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கலாச்சாரம் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஒரு பெண் எப்படி உடுக்கணும், இப்படித்தான் உடுக்கணும்டாச்சு. ஒரு பொம்பளை புள்ள உம்மாட்ட கேட்பாங்க, உம்மா எங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லையாம்மா, இதுவும் இப்படித்தான் உடுக்கணுமா? நான் கேட்கறது புதுசு இல்லை, நிறைய பொம்பளை பிள்ளைகள் கேட்கிற தாய்மார்களே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் மகன் எனக்கு இப்படி கேட்கிறா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறவங்க ஆம்பளை, வீட்டில் ஆம்பளை தான் தலைவர். ஸ்கூல்ல பிரின்சிபல் இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு போனீங்கண்டா டிரெக்டா பொஸ்ஸை சந்திக்க இயலாது. ஹைராக்கி என்று சொல்லுவாங்க. சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கு பிறகு ஜெனரல் மேனேஜர், இப்படி 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 வரும். வந்து கீழே ஒரு ஆள் இருப்பார். இதுதான் அதாவது ஒரு கம்பெனி. இது ஒரு லேபர் போய் அவருக்கு மேல உள்ள மேனேஜ்மெண்ட்டை தான் தண்டை இதை பேசணுமே தவிர, நான் பொஸ்ட போறேன்டா 15,000 ஏக்கரோட இருக்கிற ஒரு பொஸ் எப்படி சந்திப்பாரு? எல்லா கவலையும் அவருக்கு கேட்க இயலாது. ஸோ அதுக்குரிய ஸ்டெப்பா போகணும். வீட்டில் வாப்பா கீழே உம்மா, உம்மா கீழே பிள்ளைகள், இதான் ஹைராக்கி. இதை மாத்தி உம்மா மேல, வாப்பா கீழே வச்சாலும் கதை முடிஞ்சிடும். உம்மா வாப்பா ஒரே லெவல்ல வச்சாலும் கதை முடிஞ்சிடும்.
லீடர் வாப்பா. பள்ளிவாசல்ல ஒரு தலைவர் இருக்கணும். இன்னைக்கு தலைவர் இல்லைன்னு வைங்க, 2-3 தலைவர். இன்றைக்கு ஜும்மாக்கு 3 பேர் வந்திருப்பாங்க. அந்த தலைவர் என்ன கூப்பிட்டுருப்பாரு, இந்த தலைவர் இன்னொரு ஆளை கூப்பிட்டுறாரு. இன்னொரு தலைவர் சொல்றாரு, பள்ளி மௌலை நீங்க ஓதுங்க. மிம்பர்ல 3 பேர் ஏறி பெரிய பிரச்சனை ஆயிரும். யாருப்பா முடிவெடுக்கிறது? சமத்துவம் என்ற கொள்கையை இந்த படம் கொடுத்துச்சு. இன்றைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டிவோர்ஸ் நடக்கல. ஆம்பளையும் பொம்பளையும் ஈக்குவல்னு கொடுத்துச்சு. இல்ல, இஸ்லாம் சொல்லுது ஆம்பளை தலைவர், பொம்பளை ஒரு விஷயத்துல மேல, ஆம்பளை ஒரு விஷயத்துல மேல. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் மனிதர்களை யாரை அதிகமா நேசிக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்முக்க, உங்க உம்மாவை. அவருக்கு ஆன்சர் வரல போல. சும்மா யா ரசூலல்லாஹ், அப்புறம் யாரை நேசிக்கணும்? உம்முக்கம்மா, உங்க உம்மாவை. சும்மா யார சொல்ல, அப்புறம் யாருன்னு சொல்லுங்களேன். உம்முக்க, உங்க உம்மா தான். யா ரசூலல்லாஹ், இன்னும் ஆன்சர் வரலையோ தெரியாது. சும்மா அதுக்கு பிறகு ஒரு ஆளை சொல்லுங்களேன். உங்க வாப்பாவன்றாங்க ரசூலுல்லாஹ். உங்க வாப்பாவன்றாங்க. வாப்பா 4வது. பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் உம்மா. நேசத்துக்கு காட்ட வேண்டியது உம்மா. உம்மா காட்டணும். லீடர்ஷிப்புக்கு வாப்பாட்ட கேளுங்க. வாப்பா தான் முடிவெடுக்கணும். அதை காட்டணும் வாப்பாட்ட. அமெரிக்காவில் அப்படி காட்டலுமா? இல்ல, 2 பேர் ஈக்குவல். உம்மா எடுக்கிற முடிவு வாப்பாட்ட கேட்க மாட்டாங்க. வேண்டா, அங்க 2 பேருக்கு 2 முடிவு எடுக்கலாம். அவர் யாரோடையும் அவர் போவாரு, இவங்க போவாங்க. கேட்டா ஏதாவது சொன்னா ஹியூமன் ரைட் வயலேஷன், மனித உரிமை மீறிட்டாங்க. என்னப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கொஞ்சம் சொன்னா அவ போய் போலீஸ்ல போடுவா. என் கனவு என்ன அதட்டுறாரு. சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்றது? இதுதான் அந்த புறம். அவங்களுடைய நிறைய வாழ்க்கைக்கு அந்த பக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொத்து கொட்டுது கோடி கோடியா. சிரிக்கிறதுக்கு அந்த கோடிய எப்படி பயன்படுத்துறேன்னு தெரியல. சொத்து கொட்டுது கோடி கோடியா. நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு நோய்கள் இருக்கு. எல்லா சொத்தும் இருந்தாலும் தான் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட இயலாது. ஏனண்டா அந்த நோய் அந்த சாப்பாடை நிப்பாட்டி வச்சிருக்கு. வேணாம்ப்பா, உப்பு போட்டீங்களா? வேணாம். சீனி போட்டீங்களா? வேணாம். ஏன் வேணான்னா அந்த நோய். அதனால சொத்து இருந்து சாப்பிட முடியாம இருக்கிற மாதிரி சல்லி இருந்து சிரிக்க தெரியாது, சிரிப்பை வாங்க இயலாது. ஆனா மூமின்களோட கையில ஒண்ணு இல்லாட்டியும் அவர்கள் இந்த உலகத்தில் ஆக பெருமதியான சிரிப்பை அவர்களுக்குள் வைத்திருப்பார்கள். அவர்கள் வருவருக்கு போவருக்கெல்லாம் அன்பை கொடுப்பார்கள். இந்த அன்புக்கு விலை கோடியால் மதிக்க முடியாது. அவர்கள் வீட்டுக்கு போனவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்புவார்கள். அவர்கள் அப்படி சந்தோஷப்படுவார்கள். அவருடைய வீட்டுக்கு போவோம் என்பார்கள். ஈமானிய உள்ளம், அந்த உள்ளத்தோடு நெருங்கினால் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு தருவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஈமானிய உள்ளங்கள் 2 சேர்ந்தா வாழுவாங்க, நல்ல சந்தோஷமா நிற்கும். இதான் அமெரிக்காவுக்கு தெரியாம போச்சு. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிசிஷனை நீங்க எடுக்கணும். எந்த கலாச்சாரம் சிறந்தது, எந்த கலாச்சாரம் சிறந்தது அறிவுபூர்வமா பார்த்து, அதாவது பொம்பளை பிள்ளைகள் வந்தவங்க வராத பிள்ளைகளுக்கு சொல்லணும், இப்படி ஒடுக்காதீங்க, இது அசிங்கம். சைத்தானுக்கு தேவை கேவலப்படுத்தணும். சைத்தானுக்கு என்ன தேவை? கேவலப்படுத்தணும், மேக்சிமம் கேவலப்படுத்தணும். 2 பேரை பிரிச்சு நடுசந்தில கொண்டாந்து திருமணங்களை டிவோர்ஸ்ல கொண்டு வந்து பிள்ளைகளை சீரழிச்சு உம்மா உம்மாண்ட அழுகிற நேரம் பிள்ளைகள் வாப்பா உம்மாவோட பேச முடியாத டிவோர்ஸ் உண்டாகி பிள்ளைகளுக்கு வாப்பட அன்பு வேணும் என்று துடிக்கிற நேரம் உம்மா வாப்பாவும் பிரிஞ்சு கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணம். இப்லீஸ் இதுல சந்தோஷப்படுவான். பிரிச்சிட்டீங்களா, சண்டை உண்டாக்கிட்டீங்களா, மூட்டிட்டோமா, சந்தோஷம். விளங்குச்சா? உங்க ஆடைகளை ரொம்ப குறைப்பான். நான் கேட்கிறேன், சாதாரண ஒரு காலத்துல பிஞ்சா, இன்றைக்கு என் பிஞ்சா நான் இப்படி மறைச்சு தான் பேசணும். அல்லது இதுல ஏதாவது ஒரு ஆணம் பட்டுட்டேன்டா நான் தொடக்கணும், போகாட்டி நான் மறைச்சுக்கொள்வேன். எனக்கு இயல்புலே வெக்கம் வரும். வெள்ள தோப்புல ஒரு ஆணம் பட்டுட்டேன்டா, இது ஒரு தப்பு இல்லை, குற்றம் இல்லை என்றாலும் எங்க வெக்கம் என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னு இது பண்ணுவோம். நான் இந்த தோப்பை பொட்ட பக்கத்து கொடுத்துட்டேனாலும் கூட யாராவது என்ன தட்டி, எப்ப பயானுக்கு வந்துக்கிறீங்க, அடுத்த பக்கம் கொடுத்துருக்கீங்க போலண்டா, ரொம்ப பெரிய பாவம் செஞ்ச மாதிரி வெக்கப்படுவோம். அது இயல்பு குணம். ஆனா பொம்பளை பிள்ளைகள் அவங்க டெனிம் உடுத்துட்டு அதுல சரியா இந்த முட்டுக்கு மேல ஒரு பிச்சு உடுத்திருந்தா எப்படி யாரும் பிக்க கூடாது. இது இப்லீஸ் தன்மை அப்படியே காட்டு. முடி அப்படியே வளர்த்துட்டு அதுல ஒரு எண்ணெய் இல்லை, ஒன்னும் இல்லை, அப்படியே பிரம்மாண்டமா போட்டு அவர் வகையா நிற்கும்.
அந்த முடியை இப்படி போடுறது அப்படி போடுறது, உடுக்கிற டிஷர்ட்டை இறுக்கமா உடுத்து வெடிச்சிருமாண்டு இப்லீஸ் தன் உருவத்தை அப்படியே காட்டுறான். பாத்தீங்களா, இப்லீஸ் தனமா நிக்கிறான். பார்க்கவே அவர் மாறி நிற்கும். அவன் முகத்தை பார்த்தா ஜீனத்தா இருக்காது, என்னென்னமோ வாயில வச்சிருப்பான். இந்த கலாச்சாரம் மனிதனை அப்படிதான் உருவாக்கிச்சு, அப்படிதான் உருவாக்கிச்சு. அவங்க யாரெல்லாம் புகழ்ந்து பார்ப்பாங்க, பெரிய பாடகர்கள் இருப்பாங்க, அந்த பாடகருக்கு கையிலேயே ஒன்று இருக்கும், கஞ்சா இருக்கும், அதைத்தான் போட்டோவா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாடகர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்பார்கள். இந்த சமூகத்துடைய கலாச்சாரத்துக்குள்ள மெல்ல நுழைவோம். என்ன அல்லாஹ் தந்தான்? பெண்களே, உங்களுக்குரிய கௌரவம் என்ன தெரியுமா? என் சாக்கில் 2 கோடி இருக்குது. நான் பகல்ல, பட்ட பகல்ல இந்த மரதானில் நடக்கிறேன்னு வைங்க, நடக்கிற நேரம் என்ன வந்து ஒரு ஆள் என்ன சொல்றார், பிரதர் உங்க சாக்கில் 2 கோடி இருக்குது, இது யாருக்காவது தெரிஞ்சா உங்களை பின்தொடருவாங்க, ப்ளீஸ் பண்ணி பேங்க் பண்ணிடுங்க, இதோட நீங்க நடக்காதீங்க. எல்லாம் சரியில்லை. அது ஏன் 2 கோடி பெருமதியா சாக்கில் வச்சுருக்க கூடாதான், அவசரமா பேங்க் பண்ணணுமா? இல்லைன்னா அதை எடுக்கிறதுக்கு திருடுவாங்க. நைட்டில் பட்ட பகல் 2 கோடி என்ன பெருமதி? ஒரு வயிறுல, ஒரு கருவறையில இருந்து பிறக்கிற குழந்தை என்ன பெருமதி? அந்த குழந்தை எவ்வளவு பெருமதியா பிறக்கும்னு அந்த குழந்தைக்கு பெருமதி சொல்ல இயலாது. ஏண்டா உறுப்புகள் பார்ட்ஸுக்கு தீர்மானிக்கலாது. போன் என்ன விலைன்னு சொல்லலாம், கண்ணு என்ன விலை, கிட்னி என்ன விலை, உசுறு என்ன விலை, அதெல்லாம் போக இந்த ஊருக்கே தீர்ப்பு சொல்லக்கூடிய, இந்த ஊருக்கே நல்ல வழிபடுத்தக்கூடிய ஒரு ஆள் உங்க வயிற்றிலிருந்து வந்தாரண்டா, அதுக்கு என்ன விலை? பெருமானாருக்கு என்ன விலை கொடுக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கருவறை அவ்வளவு பெருமதி, அவ்வளவு பெருமதி. இந்த கருவறையில் இதை பாதுகாக்கணும் ஒரு பத்தினி பெண்ணா. இது போறது உசுறு போற மாதிரி. இந்த கருவறையை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா? பெண்களே, நீங்க கையில மாணிக்கத்தை வச்ச மாதிரி உங்க கருவறை நிக்குது, தனியா போயிடாதீங்க. அதை யாராவது பறிச்சுட்டு போயிட்டாங்கண்டா நீங்க உங்க ட்ரெஸ்ஸால உங்களை மறைச்சிருங்க. உங்க அலங்காரம் உங்களை யாரையாவது பின்தொடர வச்சா, இந்த நாட்டில் எத்தனையோ மர்டர் நடந்துச்சு, பப்ளிக்கா மீடியாக்கள்ல போன மர்டர் இருந்துச்சு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வாசிச்ச எக்கச்சக்கமான மர்டர் இருக்கு. அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் மீறிக்கமையில், அதாவது கோச்சில போற நேரம் ஒரு பொம்பளைய ஒருவன் டார்கெட் பண்ணி கொள்றான். ஆச்சரியம், கொலை செஞ்சவன் யாருன்னு கேட்டா, அதுக்கு பிறகு இந்த வழக்கு போகுது. ஒரு பொம்பளை வேலை முடிஞ்சு ட்ரெயின்ல வர்றா, அரசாங்க உத்தியோகம் பார்க்கிற ஒரு பொம்பளை, அவ சாரி உடுத்து தான் வர்றா. ஆனா அந்த சாரி அவ உடுத்த விதத்தில் ஒரு ஆள் கவரப்படுறான். இவன் தொடர்ந்து அங்க வாரான். அவனுக்கும் புள்ள கூட்டு இருக்குது, அவனும் குடும்பமா வாழ்றான். ஆனா இந்த நேரத்தில் அவன் மனசு பறி போகுது. ஏனென்றா ஒரு பெண் உடுக்கிற விதத்தில், நான் அவன் சரியன்னு சொல்லல, இவ பிள்ளை, எல்லாம் பிள்ளை தான். ஒரு பெண் மறைக்கணும் என்பதில் சொல்றேன். அதனோடு அவனும் ட்ரெயின்ல யாரண்டா வடவிக்க வந்தவன், அவன் வடவித்துட்டு போறேன்னு தொடர்ந்து இந்த பொம்பளையை நோட் பண்றான். ஒரு நாள் அவனும் மீரிகம ஸ்டேஷன்ல இறங்குறான். இந்த பெண்ணுக்கு பின்னாடியே பின்தொடர்றான். அந்த பெண் அப்படியே போற நேரம் ஒரு வயலை தாண்டி தனிய போறான். இவ குறி வைக்கிறான், இந்த வயல்ல தான் இந்த சம்பவம் நிகழ்த்திடும் என்று. கடைசியில அவன் அதே ட்ரெயின்ல வடவிக்க வந்தவன் இந்த தப்பை பண்ணி, அந்த தப்புல அவ கத்தி கூச்சலிடுற நேரம் அவளோட தப்பாக நடந்து அவ கொண்டுட்டு போயிட்டான். பிறகு இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு அவன் தான் கொலை செஞ்சதாக கைது பண்றாங்க. நான் என்ன சொல்ல வாரேன்டா, இஸ்லாம் சொல்லி தந்த கலாச்சாரம் என்ன தெரியுமா? ஒரு பெண் தன்னுடைய உயிரை இழக்க கூடாது. நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் அன்றாதப்புற கூக்கிராமத்திலிருந்து மெடிக்கல் காலேஜ் வாரண்டா, அது லேசிப்பட்ட வேலை இல்லை. தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தான் இங்க சீட் எடுக்கணும். மெடிக்கல் காலேஜ் அவ்வளோ போட்டு போட்டு படிச்சு மண்டையை கசஞ்சு புழிஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு இரவரவா நின்றாதான் இங்க உள்ள இசட் ஸ்கோல அது கிடைக்கும். அவ்வளவு போட்டி பரிச்சு அங்க இருந்து அன்றாதப்புற கூக்கிராமத்திலிருந்து ஒரு ஆள் வந்து அவர் மெடிக்கல் காலேஜில் என்டர் ஆகி அவர் டாக்டர் ஆகிட்டார். அது அவருக்கு நீர்கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி, மெயின் ரோட்ல நீர்கொழும்புல இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரியில் அவர் ஒரு வைத்தியரா நிற்கிறார். ஒரு பெண் வராங்க, மாற்று மத ஒரு பெண், அவங்களுக்கு ஹிஜாப் சட்டம் எல்லாம் தெரியாது. வந்த பெண் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. இவர் என்ன நோக்கத்தில் சொன்னாருன்னு தெரியாது. இவர் எழுதி கொடுத்துட்டாரு, வயிற்றுல வலியா, காலையில் வாங்க, இந்த நேரத்தில் வாங்க, இத்தனா மாடிக்கு வாங்க. போனா அந்த மாடியில அவங்க வந்தாங்க. மஹ்ரம் அஜ்னபி சட்டம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு பெண்ணோட ஆண் எதுக்கு போகணும் என்று கேட்பாங்க.
ஏன் பொம்பளைக்கு சுதந்திரம் இல்லையா, தனியே போகன்னு கேட்பாங்க. பொம்பளைட்டுள்ள கருவறைக்கு விலை தெரிஞ்சிருந்தா, தன் பிள்ளைக்கு தன் முன்னாடி நான் பத்தினி என்று சொல்லணும் என்று இருந்தா, ஒரு தாய்க்குரிய கௌரவம் உம்மான்னு கூப்பிடுற நேரம் அருவருப்பு இல்லாம புள்ள முன்னாடி உம்மாவாக நிக்கணுமாக இருந்தா, ஒரு பெண் தன்னுடைய பத்தினி என்ற ஆடையை போடணும், அந்த ஆடையோட நிக்கணும். தன் பிள்ளைக்கு அந்த பாவத்தை செய்யக்கூடாது, செய்யாம தடுக்கிறதுக்கு இவ முன்மாதிரியான பெண்ணா நிக்கணும். அதுக்கு இஸ்லாம் சொல்லுது, ஒரு பொம்பளை புள்ள போற நேரம் பாதுகாப்புக்கு மஹரம் அவரை கொண்டு போங்க. அதுக்குரிய சட்டம் எல்லாம் ஏன் இஸ்லாம் சொல்லுது தெரியுமா? பாசம், நேசம். ஒரு உம்மா பொம்பளை புள்ள போப்போக்கள் உடனே வெளியே போவாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு எதுக்கு, நீங்க எப்படியும் போங்கன்னு இருக்கலாம். ஒரு முஸ்லிம் உம்மாவை சொல்றேன், ஏமா நான் வாரமா, எதுக்கு அதிகமா வெளியே போக மாட்டேன், ஏன் ஏதாவது நடந்தாமா நான் பாதுகாப்புக்கு நிக்க. ரப்பு ஆடையில போட்டு எல்லாத்தையும் மறைக்கணும் என்று லூசா விடுங்க, கவர்ச்சியா உடுத்துறாதீங்க, ரொம்ப இதா போங்க. நீங்க காட்சி பொருள் அல்ல, எக்ஸிபிஷன் இல்ல, இங்க நடக்கிறது ரோட்ல உங்களை வச்சு அம்புட்டு பேரும் பார்க்கணும்னு நினைச்சிடாதீங்க. ஒழுக்கமா போங்க, அடக்கமா போங்க, அமைதியா நடங்க, பாதுகாப்போட போங்க. பிரசிடென்ட்டுக்கு செக்யூரிட்டி கார்டு வேணும். எல்லா நாட்டிலையும் பிரசிடென்ட்டுக்கு பிஎஸ்டி போடுவாங்க, செக்யூரிட்டி டிவிஷன். மினிஸ்டர்ஸுக்கு இங்க உள்ள எல்லா பொம்பளைக்கும் செக்யூரிட்டி கார்டு வேணும் என்று இஸ்லாம் சொல்லுது. எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. அதனால் நான் கேட்கிறேன், இஸ்லாம் உங்களுக்கு நலவு செஞ்சிருக்கிறா, கெடுதி செஞ்சிருக்கிறா? இப்ப ரெண்டு கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து வைப்போம். என்னால் பேசுவதற்குரிய நேரம் முடிகிறது. ஆனால் இது ஒவ்வொன்று வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ஒவ்வொரு இஸ்லாத்தை வைக்கிற நேரம் அது எவ்வளவு உன்னதம் என்று தெரிஞ்சால் நாம் கவரப்பட்டு யாரும் எங்களை கண்ணியப்படுத்து சொல்லுவோம். எங்களை நிஜமான ஒரு வாழ்க்கைக்கு தான். சரி, அப்படி என்றா இதுதான் வெஸ்டர்ன் கல்ச்சர். இஸ்லாமிக் கல்ச்சர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மறைக்கணும். அப்ப பெண்களுடைய இயல்பு குணம் சைக்காலஜி என்ன சொல்லுது? பெண்ணுக்கு எதுல ஆசை, ஆணுக்கு எதுல ஆசை. பெண்ணிட ஆசை வேற, ஆணிட ஆசை வேற. பெண்ணிட இயல்பு வேற, ஆணிட இயல்பு வேற. ஆம்பளை ஓகேண்டா பொம்பளை இல்லைண்டுவா, பொம்பளை இருக்கேண்டா அவ இல்லைண்டுவார். இது ஏற்மாத்த அப்படி நடக்கும். இவன் ஆயுதம் வேற, அவங்க ஆயுதம் வேற. ஆம்பளைக்கு என்ன வேணும்னு மரதான எல்லாம் உட்கார வச்சு ஒரு மைக்க பிடிச்சி கேளுங்க பார்ப்போம். ஏப்பா இன்னைக்கு சாப்பாடு ஒன்றைக்கு தான் நல்ல டம் பிரியாணி போடுறாங்களா, இந்தியாவிலேருந்து வந்து பாபிக்யூ சிக்கன்லாம் போடுறாங்களா, அது வேணுமா? வேற டவுனில் இருக்கிற ஷாப்பிங்க்கு போய் ஷாப்பிங் கார்டு ஒன்று தர்றோம், அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வேணுமான்னு கேளுங்க பார்ப்போம். ஒரு 90% ஆம்பளை ஷாப்பிங்கா, அம்மாடி எனக்கு ட்ரௌசர் ஷர்ட்லாம் நல்லா இருக்குது, பாபிக்யூ கிடைக்குமா, நல்லா கிடைக்குமா, உட்காரமே பள்ளிக்கே வர்றமேன்னு வாங்க. பொம்பளைட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனை கொடுத்து பாருங்க பார்ப்போம். நைட்டுக்கு இந்த மாதிரி இருக்குதான் பெரிய பாபிக்யூ பாட்டி, இந்த மாதிரி டம் பிரியாணியா, இல்லைன்னா உங்களுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு கார்டு ஒன்று தருவோம் அப்படின்னு கேட்டா, ஒரு வலிமாக்கு போயிட்டான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டான்னா சாப்பிடணும். அவன் கோழி எவனாவது எடுத்துட்டான்னு வைங்க, அவன் மூஞ்சே கோழியா போயிடும். பெரிய கோடீஸ்வரனா நிற்பான், ஏன் கோழியும் எடுத்துட்டானே. அந்த அது மனசுக்கு இதான் கஷ்டமா இருக்கு. என்னது ஆம்பளை பண்பு, ஆம்பளைக்கு சில பண்பு இருக்கு. பொம்பளைக்குரிய பண்பு என்ன தெரியுமா? அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அவருக்கு அந்த மாதிரி கோழி சாப்பிட்றது இதாக்குறது அதெல்லாம் இல்லாட்டியும் பரவாயில்ல. ஏன்னா என் ஒரு நண்பர் எங்க டிரைவராக இருந்தார், ஒரு தடவை அவர் எம்பசிடர் மார்க்கென்னு வாங்கலாம், லிப்டிக்ஸ் அழிஞ்சிருமாமே, அதனால உள்ள நாக்கில் வச்சு ஏதாவது ஒழுங்கெலும்னு அப்படி செஞ்சுட்டு அவ்வளவு சாப்பாடும் வேஸ்ட். அவர் சொன்னதை நான் சொல்றேன், நானா கெட்டி சொல்லல, இப்படித்தான் நடக்கணுவாரு. வந்துச்சா பொம்பளைக்கு என்ன வேணும் தெரியுமா? சாப்பாடுக்கு போன ஃபங்க்ஷனுக்கு போன பொம்பளை தன் ட்ரெஸ் எல்லாம் அழகுப்படுத்திட்டு போவா. ஆம்பளை அரை மணித்தானது ரெடி ஆகினா அசர்லேருந்து ரெடி ஆயிருப்பா, மகரிபும் மறந்துருப்பா. அன்றைக்கு ஃபங்க்ஷனுக்கு இஷாவை மகரிபையும் சேர்த்து தொழுவோன்னு நினச்சிப்பா, பிரயாணி என்று. அவங்க அப்படி உடுத்துட்டு போய் யாராவது ஒரு ஆள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிற்கிறீங்க, சோ கியூட்னு சொன்னால் போதும், ஒரு கிழமைக்கு சாப்பாடே வேணாம். அது நினச்சே தனியாக சிரிச்சுட்டு இருப்பாங்க. அது பொம்பளையோட இயல்பு, இது ஆம்பளோட இயல்பு. இஸ்லாம் இதுக்கெல்லாம் தடை போகுதுன்னு நினச்சிடாதீங்க. இஸ்லாம் சரியான ரூட்டை காட்டுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா நாய்க்கு எத்தனை வயசு? இப்போ நான் சொல்ல போகல ரசூலுல்லாஹ்வுக்கு வயசும் ஆயிஷா நாய் வயசு நான் கணக்கு போடுறேன், நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு கிட்டத்தட்ட 56 to 57, ஆயிஷா நாய் வயசு 13. இதுதான் புறக்கணக்கில் 13க்கும் 56க்கும் முடிச்சு போட இயலாது. யாராவது அப்படி திருமணம் முடிச்சிட்டாங்கன்னா அது வேற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அது அந்த காலத்தில் அப்படி தான். இன்றைக்கு ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஃபேமிலிகிட்ட கேட்டா வேறுவல்ல எத்தனை வயசுல முடிச்சாங்கண்டா அப்போ 15. அந்த யுத்தத்தை பற்றி டீட்டெயிலாக பேசல. அந்த யுத்தத்தில் மாலை காணமா போகிற யுத்தத்தில் ஆயிஷானா யார்ட மாலை எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியுமா? தாத்தோட மாலை எடுத்துகிட்டு போகிறாங்க அஸ்மா நாய்கிட்ட.
அவங்க சொல்லுங்க, யமன் நாட்டு முத்தால் செய்யப்பட்ட மாலை, அந்த மாலையை கொஞ்சம் எனக்கு தர்றீங்களா? ஏன்னா டூரா போறாங்க, ஜிஹாதுக்கு போறாங்க. ஆயிஷா நாயகி அப்ப ஹிஜாபுடைய செட்டப் முழுக்க பிளாக், ஃபுல்லா கருப்பு எடுத்து வருவாங்க. ஹவுதஜ் ஒரு கருப்பு பெட்டிருக்கும், அந்த பெட்டியில ஏத்தி அதை கொண்டு போய் ஒட்டகத்தில் வச்சு எடுத்துட்டு போவாங்க. ஏண்டா அவங்க எங்கள் தாய்மார், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் மூமின்களுடைய தாய் அவங்க, அதனால எங்களுக்கு தாயா இருந்தா யாரும் அவங்கள பாத்திரக்கூடாது. அப்படி மறைச்சு போற ஆயிஷா நாயகி அஸ்மா நாயிட்ட போய் எனக்கு ஒரு மாலை தாங்கன்னு எதுக்கு கேட்டாங்க? எதுக்கு கேட்டாங்கண்டா ரசூலுல்லாஹ்க்கு தன் அழகை காட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண்ணுக்கு யாராவது அழகென்று சொன்னா அது ரொம்ப சந்தோஷமா வரும் மாதிரி தன் கணவர் தன்னை பார்த்து அழகென்று சொல்ற அந்த இயல்புல பெண்கள் இருக்கு. உங்களுக்கு இஸ்லாம் மேக்கப்ல தடை போடல, இந்த காலத்துல எந்த ட்ரெஸ்ஸையும் உடுக்கவானு சொல்லல. அது உங்களுக்குரிய வீட்டுக்குள்ள மட்டும்தான், அதுக்குள்ள மட்டும்தான். மேக்சிமம் எந்த கிரீமையும் உங்களுக்கு பூசலாம், அதுல எந்த தடையும் இல்லை. உங்களுக்கு அலர்ஜி வராம இருந்தா ஓகே, ஏதாவது உங்களுக்கு நோய் வராம இருந்தா ஓகே, பூசுங்க. வெளியே போக்களை இல்லை, உள்ள கிடைக்க போக்கல. இந்த படம் எல்லாம் என்ன சொல்லி தந்துச்சு தெரியுமா? பர்ஃபியத்தை வெளியே போக்களை அடி, முழு கிரீமே வெளியே போக்களை அடி, டாக்டரை சந்திக்க போக்களை அடி, வீட்டில் உள்ள மாப்பிள்ளை வர போக்கல அவிஞ்ச கவுனோட 4 நாளைக்கு உட்காரு, அவன் மயங்கி உழட்டும். அடுத்தது அவனும் ஒரு 4 நாளைக்கு அதே சாரத்தோட உடட்டும், வழக்குதா நீங்க மயங்கி உழட்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கை. வெளியே போறீங்களா டாக்டர்கிட்ட, நீங்க போறீங்களா ஸ்கூலுக்கு, மேக்சிமம் விடுங்க. அங்கேயா மாப்பிள்ளமார்கள் இருக்கிறாங்க? இந்த கொஸ்டினை நான் ஏன் கேட்கணும்டா, இந்த கல்ச்சரை தான் அவர்கள் சொல்லி தர்றார்கள், இந்த கல்ச்சரை தான் அங்க வருவது. அதனால இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணலாம், இஸ்லாம் உங்களை தடுக்கல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவரோடு எப்படி நின்றாங்க. அதனால எல்லா விஷயத்திலும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் ரொம்ப அற்புதமான ஒரு வழியை காட்டுது. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, ஆனாலும் இது ஒரு நீண்ட சாப்டர். கட்டம் கட்டமா ஒவ்வொன்றா பேசணும். வாழ்க்கையில ஒவ்வொரு அணு நேரமும் இஸ்லாத்தை நீங்க சுமந்து நிற்கிற நேரம் நீங்க சிரிப்பீங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்க, உங்க கல்வி ஆறுதல் அடையும், உங்களுக்கு எந்த கவுன்சிலருடைய தேவையும் வராது, நீங்க எந்த சைக்காட்ரிஸ்டையும் சந்திக்க வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு எந்த டிப்ரெஷனும் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான ஒரு வாழ்க்கை நான் முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் தன் மனைவியை பிரிந்து போகக்கூடிய நாள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை கடுமையான வறுமை. இன்றைக்குள்ள திருமணம் முடிச்ச பெண்களை வச்சே நான் கேட்கிறேன், தாய்மார்களே, உங்க கணவர்மார்கள் உங்களை 2 மாசம் பசியில போட்டா, வீட்டில் ஒரு புடி சோறு இல்லை, கேரட் மட்டும் இருக்குது, கடிச்சு கடிச்சு கேரட்டை சாப்பிடணும். அது ஒரு நாளைக்கு 1/2 கேரட் தான் தருவார், பச்சை கேரட்டை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா 2 மாசத்துக்கு நீங்க வாழ மாட்டீங்க. இவர் வானா அப்படின்னு வாங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, எங்கேயோ ஒரு மலை ஓரத்துக்கு போயிட்டு யாருமே இல்லாத இடத்துல உப்பையும் சோறையாவது சாப்பிட்டுட்டு இருப்போம். திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு வேணுமெண்டே இதை செஞ்சு பார்த்தா வழங்கும். சொன்னவனையெல்லாம் கூப்பிட்டு ஒரு மலை அடிவாரத்தில் கொண்டு போய் நூறலிய பக்கத்தில் 2 பேரும் இங்கேயே நில்லுங்கப்பா, உப்பும் சோறும் தான், 2 மாசத்துக்கு வாழ்ந்து பாருங்க, அப்ப நெஜம் புரியும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி நெஜமா ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்க. ஏக காலத்தில் 9 மனைவிமார்கள், அவங்களுக்கு 11 மனைவி ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, இன்னி ஷாய் பண்ணுவாங்க. மனைவிமார்களும் பசியில் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கூட்டி தந்துருங்க யா ரசூலல்லாஹ். கடுமையான பசி. பெருமானாரோட ஜாப் என்ன ஜாப்? சுப்ஹானல்லாஹ், பள்ளிவாசல் இமாம், மிம்பர்ல அவங்க தான் பயான் பண்ணணும், ஜிஹாதுல அவங்க தான் தலைவராக நிற்கணும், பொருளாதாரத்தை நிர்வகிக்கணும், நாட்டுக்கு ஜனாதிபதி, இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் செய்யற நேரம் மகளுக்கு வாப்பா உம்மா இல்லை. தண்ட மகள்கிட்ட கல்யாணத்தை செஞ்சதை கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மதீனால திருமணம் முடிக்க போறாங்க. உம்மா இல்லை, வாப்பா மட்டும்தான். அந்த ஹதீஸை படிச்சு பார்த்தா நம்ம அழுதுருவோம். ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ராயி அவங்க வீட்டில் அவங்க எங்க தூங்கணுமோ அந்த அறையில தன் படுக்கையை தன் கையால செய்கிறாங்க. தன் மனைவிக்குரிய ஏண்டா உம்மா இல்லை ஃபாத்திமா, வாப்பா நின்று ஏண்ட மகள் கல்யாணம் முடிச்சு வந்து எந்த வாழணுமோ அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைப்பட செய்கிறாங்க. ஃபாத்திமா என்னுடைய ஈரக்கொலை என்றாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளை, பெருமானுக்கு நிறைய ஆஃபர் பேசலாம், என் மகள் ரசூலுல்லாஹ் இப்ப கொஞ்சம் ஃபேமஸ், எப்படி பேசலாம்? நான்
பெரிய கோடீஸ்வரன் வந்து நில்லுங்க, என் பிள்ளைய முடிக்கணும்டா. நான் காத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய கடைசி. யாரை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? அலி பின் அபி தாலிப். அவர் போராரி ரோட்டில் நின்று சந்தையில ஒரு கவசத்தை, போர்ல கிடைச்ச கவசத்தை விற்கிறார். கேட்கிறாங்க உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு, என்னப்பா விற்கிறீங்க? இல்ல, மகர் கொடுக்கணுமே. அதுக்கு ரசூலுல்லாஹ்வோட மருமவன் பெரிய கோடீஸ்வரர் இல்ல, மகர் கொடுக்க விற்கிறார். இவரும் ஒரு மருமவன் தான். அவர் தான் அதை வாங்கி சல்லியை கொடுத்துட்டு திரும்ப அதே கவசத்தை கொடுத்துட்டு போங்கப்பா அதை கொடுங்கன்றாங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, ரசூலுல்லாஹ் தனக்குரிய மருமவனை எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து ஒரு ராஜா நம்புல எடுக்கல். தனக்கு பக்கத்தில் இருந்தவர் சின்னத்திலே கையை தூக்கி அஷ்ஹது அன் லா இலாஹ சொன்ன அலி பின் அபி தாலிப் எடுத்து அந்த வீட்டை அவங்க ரசூலுல்லாஹ் அழகா செஞ்சு கொடுத்து மகளை வாழ வச்சாங்களே. இது இஸ்லாமிய கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட 13 வயசுல நான் சொன்னேன் அப்படி அழகா இது பண்ணாங்கண்டு. அந்த ஆயிஷாருடைய கடைசி நாட்களை கொஞ்சம் பாருங்க. அதாவது மனைவிமார்கள் பசியில ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, எனக்கு இதுக்கு மேல தர இயலாதுன்ட்டாங்க. அப்ப அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், நபியே இதுல அவங்களுக்கு வாழ முடியாட்டி அவங்கள டிவோர்ஸ் பண்ணி விட்டுரு. இதுக்கு மேல உங்களை பிரஷர் பண்ணினா அவங்களோட பிரிஞ்சிருங்க. 29 நாட்கள் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களோட பிரிஞ்சிருந்தாங்க. வரலாறு போய் படிச்சு பாருங்க. பெருமானார் பிரிந்திருந்தார்கள். அந்த ஹதீஸை நீங்க பிரட்டி பார்த்தீங்கண்டா அதை படிக்கிற எல்லோரும் அழுவாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிற நேரம் உமர் பின் கத்தாப் தன் மகளை திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க ரசூலுல்லாஹ். அவங்களோட நிறைய நண்பர் அபூபக்கர் அவங்களோட மகளை தான் முடிச்சிருந்தாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய உமர் பின் கத்தாபுடைய மகள். அவர் வந்து நுழைகிறாரு. எதுக்கு பேச நுழைகிறாரு? மகளுடைய விஷயத்துக்கா தெரியல. நுழைஞ்சா ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல வருது, மேல ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, கீழாடை மட்டும் உடுத்திருக்கிறார். உமர் பின் கத்தாப் வந்து உட்கார்றாங்க வீட்டுக்குள்ள. ரசூலுல்லாஹ்வுடைய கீழாடைய ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சரி செஞ்சு கொள்றாங்க. ஹதீஸ்ல அப்படியே வருது, ரசூலுல்லாஹ் அப்படியே உட்கார்றாங்க. உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு வீட்டில் அப்படியே கண்ணை விடுறாங்க. விட்ட உமர் பின் கத்தாப் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. எதுக்கு அழுகிறாங்க? தண்ட மகளை திருமணம் முடிச்சு கொடுத்து அவங்க ரசூலுல்லாஹ்க்கு முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அதுக்காக வேண்டி அழுகுறாங்களா? ஏன் யா ரசூலுல்லாஹ் ஹப்ஸாவோட இப்ப பிரிஞ்சிருக்கிறீங்க, 29 நாள் ஆச்சு, இதை பேச வந்தாங்களா? தெரியல. அவங்க பேச வந்ததே மறந்துட்டாங்க. பெருமானார் காலை மாலையில சந்திக்கிறவங்க வீட்டுக்குள்ள வந்து அப்படியே விட்டுட்டு கண்ணை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் இப்படியே மேலாடை இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் செவந்த உடம்பு அப்படியே பார்த்து அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் படுக்க திரும்பி எழும்பி தன் ஆடையை சரி செஞ்சு கீழாடையை செஞ்சுட்டு, உமர் அழாதீங்க, ஏன் அழுகிறீங்க உமர்ன்னு கேட்கிறேன். சின்ன புள்ள மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் பெருமானார் முன்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி சொத்துவாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்க. எந்த ஆம்பளைகளும் இப்படி அழமாட்டாங்க. வீரமிக்க ஆம்பளைகள், வெளியில வீரமா நடக்கிற ஆம்பளைகள் பெருமானார் முன்னாடி தேம்பி தேம்பி அழுகிற ஒரு காட்சி இது. உமர் அழ வேண்டாம் உமர், ஏன் என்று கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களுக்குரிய நபி யா ரசூலல்லாஹ், நீங்க தான் எங்களுடைய தலைவர் யா ரசூலல்லாஹ். உங்க நிலைமையை பார்த்து அழுகிறார். பெருமானார் எழும்பியிருக்கிறாங்க. ஈச்சமர கையால் செய்யப்பட்ட கட்டிலில் அப்படியே அந்த பகுதி அப்படியே அந்த அச்சு நிற்கிது. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டில்ல எந்த சுகமும் இல்லை, எந்த பஞ்சனி மெத்தையும் இல்லை. அப்படியே கண்ணை விட்டு பார்த்தா ஒரு தோல் பை தொங்குது, கொஞ்சோண்டு கோதுமையும் தண்ணியும் இருக்குது. யா ரசூலல்லாஹ், சிரியாவுக்கு போனவங்க இவங்கெல்லாம் அங்க பெரிய பெரிய மன்னர்கள் இருக்கிறாங்க. ரோம பேரரசு மன்னர்கள், ரோம பேரரசு, பாரசீக பேரரசு. அந்த மன்னர்கள் உட்கார்ந்தாங்கன்னா தன்னை சூழ்ந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிருப்பாங்க, கனி வகைகள் இருக்கிறோம். அவை எல்லாம் வைக்க அவங்களுக்கு காத்தடிக்க ஆட்கள், தும்மல் விட்டா படிக்கிறத பிடிக்க ஆட்கள், எல்லாத்துக்கும் இருக்கிற நேரம் யார சொல்லலாம். எல்லா மன்னர்களும் இப்படி இருக்கிற நேரம் ஏன் யார சொல்லலாம் உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? உங்களுக்கு ஏன் யார சொல்ல இப்படி ஒரு வாழ்க்கை? நீங்க இப்படி வாழணுமா யார சொல்லலாம்னு கேட்கிறார். அது எப்ப நடக்குது? பசியின் உச்சக்கட்ட கொடூரத்தில் மனைவிமார்களோட ரசூலுல்லாஹ் பிரிந்திருக்கிறார்கள். மனைவிமார்களுக்கு சொல்லிட்டாங்க, நீங்க விருப்பம் வேண்டா விட்டுட்டு போயிருங்கன்ட்டாங்க, விட்டுட்டு போங்கன்ட்டாங்க. அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உமர், அந்த மன்னர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பேசுற நேரம், எங்களுக்கெல்லாம் ஆகிராவையும் அவங்களுக்கு துனியாவையும் கொடுத்ததை நீங்க பொருந்தி கொள்ள மாட்டீங்களா உமர் என்று கேட்டாங்க.
எங்களுக்கு துனியா இல்லை, எங்களுக்கு அல்லாஹ் ஆகிராவை தந்திருக்கிறான். இதை பொருந்து கொள்ள மாட்டீங்களா உமர் என்றார். அள வேண்டாம் உமர், நிப்பாட்டுங்க என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இதுல ஒரு விஷயத்தை சொல்வதற்கு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு வறுமை வீட்டுக்கு வந்து என்றைக்காவது உங்க கணவர் இன்னி சாயும் என்று சொல்ல மாட்டார். நான் ஒரு பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்க மென்டாலிட்டி என்னன்னு. கணவன் வர்ற நேரம் நீங்க பிள்ளைகளை பத்தி நிறைய யோசிப்பீங்க. அவர் கொண்டு வர்றது உங்களுக்கு என்று இல்லை, பிள்ளைகள் ஸ்கூல் போகணும், பிள்ளைகள் உடுக்கணும், பிள்ளைகளுக்கு தேவை, அதனால நீங்க கணவர்கிட்ட கேட்பீங்க கொண்டு வாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைஞ்சா உங்களுக்கு பிள்ளைகள் யோசனை வந்துடும், உங்களுக்கு கவலை வந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு விட்டுட்டு போக சொல்லிட்டாங்க. ஒரு மனைவி ரசூலா விட்டுட்டு போகல. பசியிலும் பட்டினியிலும் ஆயிஷா நாங்கி சின்ன வயசு, என் வீட்டில் பொறைய பார்த்தேன் பூனை படுக்குது அடுப்புல, அடுத்த பொறைய பார்க்குறோம் பூனை படுக்குது அடுப்புலண்டா. அவ்வளவு நாளா நாங்கள் தொடர்ந்து கோதுமையில் சாப்பிட்டது இல்லை. 3 நாள் ஈச்சப்பழமும் தண்ணியும் தான் எங்கள் சாப்பாடு. இப்படி ஒரு பொம்பளை புள்ள 57 வயசு ஒருவரோட 13 வயசு ஆயிஷா அம்மா எப்படி வாழுவாங்க? அந்த அன்பு இஸ்லாம் என்றாதான். இது வாழ்ந்து பார்த்தா தெரியும். அந்த அமர்கலத்தின் முடிவை சொல்கிறேன். அவர்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த வாழ்வின் திங்கட்கிழமை ஆண்டு பிரியாவிடை கொடுக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் உம்மத்தில் இருந்து கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லா தோழர்களும் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிற நேரம் புதன்கிழமையின் ஞாபகம் சரியண்டா. திங்கட்கிழமை மரணிக்கிற ரசூலுல்லாஹ் புதன்கிழமை ஆண்டு மக்களோட பேசினாங்க. மக்களே, என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா வாயில்களையும் பூட்டிருங்கன்றாங்க. அதுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அரண்மனை, 100கணக்கான வாயில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. யாரும் வராதிங்க என்று சொல்வதற்கு ஒரு இலக்கணமாக சொல்றது அப்படிதான். அபூபக்கருடைய வாசலை தவிர அப்படின்னா அபூபக்கர் மட்டும் என்கிட்ட வரலாம், யாரும் வராதிங்கன்னு அப்படி சொல்றது சரியில்லை. எல்லா வாயில்களையும் பூட்டி விடுங்க என்னுடைய வீட்டுக்கு என்றார் ரசூலுல்லாஹ்க்கு. மெல்ல மெல்ல சுகவீனமாகுது. இன்னும் எத்தனை நாள் வாழ போறாங்க? வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 5 நாள். புதன்கிழமையாண்டு ரசூலுல்லாஹ் ரொம்ப நடுங்கி பேசுறாங்க. வியாழக்கிழமை பள்ளிக்கு வர்றாங்க. மக்ரிப் தொழுவிச்ச ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு வரல. இஷாவுக்கு வராத ரசூலுல்லாஹ் இஷா நேரம் கடைசியில் வந்து உட்கார்ந்து தொழுகிறாங்க. அதுக்கு பிறகு ஜும்மா நாள் ரசூலுல்லாஹ் முழுக்க பள்ளிக்கு வரல. சனிக்கிழமை வரல, ஞாயிற்றுக்கிழமை வரல. திங்கட்கிழமை சுபவுக்கு அசான் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கேட்ட கடைசி அசான் அதுதான். லுஹருக்கு முன்னாடி துஹாவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் பிரிகிறாங்க. இந்த நேரத்தை ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுத்திருப்பாங்க? இந்த உம்மத்துக்கா? ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருந்தாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் உடைய மனைவிமார்கள் சூழ்ந்து கொண்டாங்க. பெருமானாருக்கு கடுமையான வருத்தம். ரசூலுல்லாஹ் ஒன்று கேட்டாங்க, நான் நாளைக்கு யார் வீட்டில்? இது ஆச்சரியமான ஒரு கேள்வி. இந்த பெருமானார் நீதி தவறவே மாட்டார். இந்த மனைவி என்ற எல்லா ஒரே நாள் எல்லா மனைவிட்டு இன்றைக்கு இவங்க நாளைக்கு அவங்க நாளைக்கு மறுநாள் கொடுத்த கணக்கில் அப்படி நிற்பாங்க. நீதி தவறவே மாட்டாங்க. சக்கராத்துடைய வேலை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அதாவது கடுமையான நோய்வாய்ப்பட்ட நேரம் கேட்குறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டில்? ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு கணவருக்கு என்னெல்லாம் முடிவு செய்யலாம்? நாளைக்கு நான் இவங்க வீட்டில்னு சொல்லலாம். உங்கள் கணவர்மார்கள் எப்படி உங்களோட நடப்பாங்க? பெருமானார் எப்படி நடந்தாங்க பாருங்க. எல்லா மனைவிமார்களும் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கு யார் வீட்டுக்கு போகணும்? யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கு யார் வீட்டுக்கு போகணும்? சுபஹானல்லாஹ். கணவன் மனைவி வாழ்க்கையை போய் படத்தில் பார்க்காதீங்க, நாடகத்தில் பார்க்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கொண்டு போய் காட்டுங்க இஸ்லாம் எப்படி வாழ சொல்லுது என்று சொல்லுங்க. அருமையான ஒரு வாழ்க்கை. மனைவிமார்கள் திரும்ப கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லல எனக்கு நாளைக்கு யார் வீட்டுக்கு போகணும் என்று. மனைவிமார்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணுமான்னு கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வீட்டுக்கு போகணுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமான்றாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கொண்டு போகிறாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு இப்போ வாழ்றதுக்குரிய சக்தி இல்லை, நடக்கவே இயலாத ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் வீட்டுக்கு ஏன் போகணும் தெரியுமா? மற்ற எல்லோரும் விதவைகள். பெருமானார் பிரியாவிட கொடுக்குறாங்க. ஜென்னாவில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷான்னு அல்லாஹ் அறிவிச்சிட்டான். கடைசி நாட்கள் பெருமானாருக்கு நடக்க முடியாத நாட்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் முகத்தை பார்க்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. வீட்டில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயோட பெருக்கிறாங்க. நான் கேட்குறேன், எல்லோரும் வெளியில் நீண்ட தாடிகளோட பெருமானாரை காணாட்டி சுபவுக்கு கண்கள் கலங்கி தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் சுகமாகிட்டாங்களா? பெருமானார் சிரிப்பாங்களா? பெருமானார் நடந்து வரமாட்டாங்களா? பள்ளிக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டாங்களா? எல்லா வாசலும் பூட்டப்பட்டிருக்குது. ஆயிஷா நாய் யாரெல்லாம் சந்திக்கலாமோ அவங்களுக்கு மட்டும்தான் வரலாம் மஹ்ரப்.
எல்லாரும் வெளியில நிக்கிறாங்க. மதீனா ரசூலுல்லாஹ் வரப்போக்குள்ள பிரகாசம் அடைந்த அதே மதீனா இப்ப இருட்டு மாதிரி இருக்குது. பெருமானாரை சிரிச்சு சுபவுல பார்க்கிற அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் இல்லை. இப்ப துஹருக்கு பார்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வர முடியாம நிக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் முழுக்க முழுக்க பார்த்து கொண்டது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவியை விட்டு பிரிகிற நேரம் பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய மடியில மௌத்தாகணும்னு நிறைய சஹாபாக்கள் நினைச்சாங்க. ஒரு போர்க்காலத்துல ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போறாங்க. அவரை யாரும் அந்த ஊர்ல மதிக்க மாட்டாங்க. யாரெல்லாம் மதிக்கலையோ பெருமானார் அவரை எடுத்து மோந்து கொள்ளுவார், சலாம் கொடுப்பார், அரவணைப்பார். பெருமானார் யாரையும் கழிக்க மாட்டாங்க. ஏழை பணக்காரன் என்ற எந்த பேதமும் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கல. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு தேடி போய் ஜிஹாது களத்துல தூக்கிட்டு ஜுலைபீப் மின்னி வஅன மின்ஹு, ஜுலைபீப் எனக்குள்ள நான் உங்களுக்குள்ளன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இதை உமர் பின் கத்தாப் கேட்கிறார். ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தூக்கி சொன்ன விதத்தை, யா ரசூலல்லாஹ், இந்த போர்ல நான் மௌத்தாகி இந்த உமரை நீங்க இப்படி தூக்கி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதா? யார் அந்த வார்த்தையை கேட்க நான் மௌத்தாக இருக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு எப்பயுமே பக்கத்துள்ள தோழர் நினைக்கிறாருண்டா. கிட்ட ஒரு ஆள் பழகிட்டாருன்னா பழக பழக பாலும் புளிக்க மாட்டுவாங்க. கொஞ்ச நேரத்தில் திட்டுட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட பழகினவங்க இன்னும் நெருங்கினாங்க, இன்னும் நெருங்கினாங்க, இன்னும் நெருங்கினாங்க. உலகத்தில் கிட்ட பழகினவர்கள் தூரமாகுவாங்களே தவிர நெருங்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அது அப்படிப்பட்ட மனம் வீசுற வாழ்க்கை. அதை யாராலும் சகிக்க இயலாது. 1400 ஆண்டுகளாக ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை எங்களால் இன்றைக்கும் சகிக்க முடியாத அளவுக்கு அது மிக வேதனையாக நிற்கிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை பாசமிக்கவராகவும் நேசமிக்கவரும் ஆக்கிட்டாங்க. ஆயிஷா அம்மா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மடியில மௌத்தான்னு நினைக்கிற நேரம் பெருமானார் தன்னுடைய சக்கராத்தில் தன் மனைவி மடியை தேர்ந்தெடுத்தாங்க. நான் நினைக்க மாட்டேன் எந்த மாப்பிளையும் இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்கண்டு. அவரால் நடக்க இயலாது. மெல்ல மெல்ல மலக்குல் மௌத் நெருங்குற நேரம் ரசூலுல்லாஹ் நகர்ந்து ஆயிஷா நாய் மடியில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்போ ஆயிஷா நாய் மடியில். ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் களத்துக்கும் தோளுக்கும் இடையில் பெருமானுடைய தலை இருக்கிறது. பெருமானார் சாய்ந்து விட்டார்கள். இதான் மௌத்தாகிற கட்டம் ரசூலுல்லாஹ். நான் கேட்கிறேன், மனைவி மடியில் அவ்வளவு வருத்தத்தோடு இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு சக்கராத் இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ். மரணத்துக்கு சக்கராத் இருக்க அந்த வேதனையில் பெருமானார் வாழ்றதுக்கு ஆயிஷா நாயை கூப்பிடல. இப்போ அவங்களால சிரிக்க இயலாத அளவுக்கு வருத்தப்படுறாங்க. ஆனால் சின்ன வயசு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விட்டு போற நேரம் மிகவுமே துன்பத்தை அனுபவிக்க போறது அவங்க. மற்றவங்க எல்லாம் வயசு முதிஞ்சவங்க, விதவை, இவங்க நிறைய காலம் வாழணும் வருமானம் இல்லாம. வெறும் 18 வயசு அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மடியில சுமந்து கொண்டிருந்தது ஹாத்தமுல் அன்பியாவை. இந்த உலகத்தில் இந்த உம்மத்துக்கு வந்த, அதாவது இந்த உலகத்துக்கு வந்த கடைசி நபி, அதாவது அவ்வளவு இரக்கமிக்க நபி. பிரியாவுடைய கட்டம் அவங்க சொல்ற விதத்தை கொஞ்சம் பாருங்க. பெருமானார் அவங்களை நான் குல்சூராக்களை ஓதி தடாவினேன். ரசூலுல்லாவை இறுக பிடித்து கொண்டிருந்தேன். திடீரென்று ரசூலுல்லாஹ் என்னுடைய கையை பிடித்தார்கள். போதும் என்று சொன்ன மாதிரி பெருமானார் 3 தடவைகள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு என்றார்கள். இறைவா மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்ல 3 தடவை மன்னிப்பு கேட்குறாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சர், யா அல்லாஹ். ரப்பை சந்திக்க போகிற பயணத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லா பாவத்தும் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாய் லைவ் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி பின்னாடி சொல்றாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தை சொல்றாங்க. பெருமாவுடைய கண்ணு மேலே பார்த்துச்சு. ரசூலுல்லாஹ் என் நெஞ்சில சாஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் கூரையை பார்த்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா சத்தம் கேட்கல. நான் காதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கினேன். ரசூலுல்லாஹ்வுடைய குரல் ரொம்ப பலகீனமாச்சு. பெருமானார் என் மடியில் தோளில் சாஞ்சு நின்று தலை மெல்ல மெல்ல கணக்குது. அவர் கூரை முகடை பார்க்கிறார். கண்ணு மேலே போகுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் இப்படி மேலே போகுது. பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான நண்பர் தோழர்களோட யா அல்லாஹ்னு கேட்கிறாங்க. ஆயிஷா நாய் பிற்காலத்தை சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது ஞாபகம் வந்து விட்டது. ஒரு நபியிடம் மலக்குல் மௌத் வந்து தன் அந்த ரூஹை பறிச்செடுக்க எடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கேட்பாங்க, இன்னும் வாழ்றீங்களா, அல்லது நீங்க துனியாவை தேர்ந்தெடுக்கிறீங்களா, ஆகிராவை தேர்ந்தெடுக்கிறீங்களா? நபிமார்கள்ட்ட அவங்க வர்ற நேரம் அல்லாஹ் அந்த சாய்ஸை கொடுப்பான், மற்ற அடியார்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்
என் மடியை விட நினைச்சிட்டாங்கன்றாங்க. அந்த ஆயிஷா நாய் போட்ட வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. என் மடி காலியாக போகிறதை நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ் என்னுடைய மடியை விட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஆகிராவை தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா. ரசூலுல்லாஹ் என் தோளில் சாஞ்சிட்டார்கள். விரல் கீழே விழுந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை நான் பொத்தினேன். ரசூலுல்லாஹ் என் தோளிலே, அதனோட ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன்டா, வாழ்ந்தது எவ்வளவு இன்பமோ, பிரியாவிடை நேரம் தன் மனைவியோட பிரிந்த விதத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், இந்த வேணுமா கூத்தாடிகளுடைய இந்த கூத்தாடி வாழ்க்கை வேணுமா? இதை அவங்க பிள்ளைகளை காட்ட போறீங்க. இன்றைக்கே போய் டிவி ஆஃப் பண்ணுங்க, அதில் உள்ள அறாமான காட்சிகளை நிப்பாட்டுங்க, யூடியூப்ல பார்க்கிற இந்த நஜீஸ் படங்களை நிப்பாட்டுங்க. உங்க பிள்ளைகளுடைய பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அவங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கப்பட்டு தப்பான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த லெவலில் வளர்ந்து வர்ற நேரம் உங்க பேச்ச அவங்க தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு கேட்க மாட்டாங்க. அவர்கள் உங்களுக்கு எதிர்த்து பேசுவாங்க. இஸ்லாத் உங்களுக்கு தெரியுமா? நீங்க வயோதிபத்தை அடைந்தால், உங்க புள்ள குர்ஆனை படித்திருந்தால், நீங்க வயோதிபத்தை அடைஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தள்ளாடுற வயசு வரைக்கும் நம்மளை வைக்க கூடாது. நம்ம எல்லாம் அதுக்கு முன்னாடி ரப்புல் ஆலமீன் எடுத்து விடணும். தள்ளாடுற வயது வரைக்கும் யாராவது இருந்தா, ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி தன் மானம் தெரியாதோ, வயது முதிர்ந்தவர்களுக்கு நான் மறைத்திருக்கிறேனா இல்லைன்னு தெரியாது. ஒரு உம்மா ரொம்ப வயசு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பேசுறேன்னு தெரியாது. மகள் வந்து சொல்லுவா, நீங்க கொஞ்சம் தலை போடாம இருங்களே, பிரச்சனை பெருசாகுது. பெத்த தாய்க்கு பேசலாமா அப்படி? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவதை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறார், உங்க உம்மாவும் வாப்பாவும் வயது முதிர்ந்தவர்களாக மாறினார். அவ் கிலாகுமா, அவர்கள் ஒருவர், அஹதுமா அல்லது அவங்க ரெண்டு பேர், அவ் கிலாகுமா அவர்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு வயோதிபத்தை அடைந்தால் அவர்களை நீங்க அவங்களை விரட்டாதீங்க, அவங்களை கண்ணியமா பேசுங்க. வலா தகுல்லுமா உஃப், சீ என்ற ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. சீ என்ற ஒரு வார்த்தை, குர்ஆனை படிச்ச ஒரு புள்ள நீங்க அதை வளர்த்திருந்தீங்கடா, ஒரு நாளும் அவங்க சீ என்று உங்களை விரட்ட மாட்டாங்க. சீ என்று சொல்றதை விட அவங்க காரம் அவங்களோட பேச மாட்டாங்க. குரலை உயர்த்தி தப்பா பேசிட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க. அந்த புள்ள வேணுமா, இந்த திரைப்படத்தில் உள்ள புள்ளை வேணுமா? நீங்க தீர்மானிங்க. கலாச்சாரங்கள் நிறைய வெளியில் விற்கப்படுகிறது. இஸ்லாமிய கலாச்சாரம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. எந்த கலாச்சாரம் தேவை, எந்த வாழ்க்கை தேவை என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அருமையான ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாம் நமக்கு இலவசமாக தந்து நமக்குள்ள உலகத்திலே நம்மளை தூக்கி வைத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அதை குளித்தோண்டி புதைத்தால் அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை புரிந்து, பெண்களே, தாய்மார்களே, யுவதிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறந்த கலாச்சாரமாகிய இஸ்லாமிய கலாச்சாரத்தை எடுத்து நடப்பது மட்டுமல்ல, உங்களுடைய சக தோழிகளுக்கு போய் இஸ்லாத்தின் பெருமதியை சொல்லிக் கொடுத்து அவர்களும் இதன் பக்கம் கவர வைத்து இதுக்குள் நுழைய வைத்து இஸ்லாத்துக்குள் பூர்ணமாக நுழையுங்க. ஒரு கால் இஸ்லாத்திலே மறு கால் வெளியிலும் வைக்காதீங்க. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும் ஓனான் மாறி கலர் மாறாம இஸ்லாம் எது சொல்லுதோ எல்லா நேரத்திலையும் முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. என் பேச்சுள்ள பிள்ளைகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மன்னித்தருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت.